இந்த கால வேளையிலே எங்களை படைத்த தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த பூமியிலே பாவம் சாபம் நிறைந்த பூமியிலே ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய செல்லப்பிள்ளை அனுப்பினீரே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்காக வாழும்படியாக வெற்றுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்களுக்கு அனுப்பி தந்த ஆவியானவரை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உடைய வேதத்தை தியானிக்க உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வேளையிலே தெய்வ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆதியிலே நீர் அசைவாடி ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்கான பூமியாக மாற்றினீர். ஆண்டவரே, பெருமையான பூமி ஆண்டவரே நிறைவான பூமியாக நீர் மாற்றினீர். ஆண்டவரே, இருள் நிறைந்த பூமி ஆண்டவரே வெளிச்சம் நிறைந்ததாக மாற்றினீர். அதே ஆவியானுடைய வண்ணமே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க, எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரே தனிப்பட்ட வேலைகள் ஊழியங்களிலே அனுபவிக்க, குடும்பங்களில் அனுபவிக்க எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் அசைவாடி எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையானவர் எங்கேயோ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் எங்களுக்கு விடுதலை தேவையோ அங்கெல்லாம் இந்த விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த ஆவியின் மூலமாக எங்களை விடுவித்து விடுதலையோடு ஆராதிக்க துதிக்க எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் நல்ல நேரத்தில் விழுந்த விதைகளாக ஆண்டவரே பலன் தரத்தக்க விதைகளாக 30, 60, 100 பலன் தரத்தக்க விதைகளாக நீர் ஆண்டவர்களுடைய உள்ளத்தை மாற்றித் தரும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதிகள் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம எல்லாருக்குமே இது சந்தர் பாஸ்டைய மறைவு ஒரு துக்கத்தை கொண்டு வந்துச்சு. போன வாரத்துக்கு நம்ம குடி வராதுக்கு காரணம் அதுதான். மரணத்தை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது வெளிச்சங்கள் கொடுத்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுது? அவருடைய மரணம் எப்படி இன்னும் கொஞ்சம் பேசிட்டு நம்ம பார்த்துட்டு போட்டு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அன்றைக்கி மரண வீட்டில் இருக்கும்போது எனக்கு மறந்த நாள் எனக்கும் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆண்டோட்ட கேட்கும்போது ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் அவர் அடக்கம் பண்ணோம். உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய வருத்தங்கள் காரியங்கள் சொல்லலாம். பொதுவாக உலகத்தார் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. நம்ம அவர் மூலமாக அந்த சபைக்காக ஜெபிச்சுட்டு குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு நம்ம அடுத்த காரியங்கள் போகலாம். உங்களுக்கு என்ன தோணுது? அவருடைய மரணம் என்ன சொல்லுது? நமக்கு அவர் இறந்துட்டாருன்றது நம்ப முடியல. அதாவது பலவீனங்கள் எல்லாருக்கும் வருது, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கு. இருந்தாலும் திரும்ப நம்மளை வழி நடக்கும். ஆனால் ரீசெண்டாக பெரிய தொடர்பில் நம்ம கூட இல்லை. ரீசெண்டாக நம்ம கூட தொடர்பில் இல்லை. மதத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் போயிட்டாருன்னு நமக்கு தோணுச்சு. ஐபி ஜாயின் பண்ணிட்டாலாம் சொன்னாப்போ ரொம்ப உபாசம் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் மத சடங்குக்குள்ளப்போ பிசாசு மேற்கொண்டிருக்கலாம். மரணத்துக்கு அதிபதி பிசாசு தான். ஆண்டவர் நல்ல பீஸ்ஃபுல்லாக மரணத்தை அவர் காலம் நிறைவேற்று தர்றாரு. 49 வயசுல இறந்து ஏற்றுக்கொள்ள முடியல. பலவீனங்கள் இருந்தால் கூட திரும்ப அவர் வழிநடத்திட்டு இருக்கணும். அவர் மத கட்டுப்பாட்டுக்குள்ளே போனனால கொஞ்சம் பிசாசு மேற்கொண்டுட்டானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு கிருபையை கொஞ்சம் அதிகமாக கூட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த சமுதாய மக்களுக்கு நிறையா ஊழியம் செய்ய வேண்டிய இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் அவர் இன்னொரு 10 வருஷம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது மத கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாரு தான். ஓகே, எனக்கு அதுதான் தோணுச்சு. வேறு நம்மளோட கொஞ்ச நாள் இப்போ தொடர்பே இல்லை. வந்திருந்தா இந்த புதிய உடன்படிக்கையில கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. அதை பற்றி அவருக்கு தெரியல. இயேசு ரத்தம் செஞ்ச நன்மை ஆரம்பத்துல எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நம்மளே இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வரோம். நம்மளோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அதில் இருந்திருப்பாரு. அப்படி இருந்திருந்தா அவரோட ஆயுஸ் கூடி இருக்கும். ஓகே, வேறு உங்கள் மனசில் தோணுது நீங்கள் சொல்லலாம். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு அன்னைக்கு மரண வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. போனால் எழுப்பணுன்ற மாதிரி. ஆனால் எழுப்புற அளவுக்கு நமக்கும் அந்த வல்லமை இல்லை. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானிக்கிறோம். இதனால் எழுப்புறக்குரிய வல்லமை ஆவியானவர்கிட்ட இருக்குது, சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. நிறைய கேட்டேன், நான் நிறைய ஜெபம் பண்ணேன். உயிரோடு எழுப்பணும் அப்படின்னா நமக்கு ஒரு விசுவாசத்தை ஆர்வம் கொடுக்கணும். அதை அவர் செய்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம செய்கிற வேலை கிடையாது. அது இயேசு தான் செய்ய போகிறாரு. அதில் என்ன பயன்படுத்த போகிறாருன்னு பார்க்கணும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் இறந்த உடனே எனக்கு அந்த ஒரு ஆசை வந்துச்சு. ஜெபம் பண்ண, நீங்கள் இதை செய்ய போகிறீங்களா, நீங்கள் எழுப்ப போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எழுப்புனா பணிய சமுதாயத்தில் அவர் உயிரோடு செய்கிறத விட பெரிய ஒரு என்ன சொல்கிறது
பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சமுதாயத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது செய்கிறதுக்கு வந்து ஆண்டோடைய விருப்பம் ஒன்று. இன்னொரு காரியம் கூட நாங்கள் தியானித்தோம். இடையில நெல்வி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ லாசருவை வந்து இயேசு எழுப்புனார். ஆனால் இயேசு எழுப்புனதுக்கப்புறம் லாசர் இயேசுகிட்ட வந்து ஏன் என்னை எழுப்புனீங்கன்னு தான் கேட்டிருக்கணும். ஏன் அப்படி கேட்டிருக்கணும் அப்படி, இதெல்லாம் ஒரு கற்பனை தான். ஏன் கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு நல்லது செஞ்சீங்கன்னு லாசர் சொல்லியிருக்க முடியாது. ஏன்? அது வந்து ஒரு அற்புதம் தான். இயேசு செஞ்சது அற்புதம். அது நிறைய பேருக்கு வந்து ரட்சிப்பு, அதாவது நிறைய பேர் வந்து இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு வந்து தேவனுடைய மகன் சொல்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் லாசரும் இயேசுவும் வந்து நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸு. இதை பற்றி ஒரு ரீல்ஸ் ஒருத்தர் போட்டு தரார். அடிப்படையில் தான் நாங்கள் பேசுவோம். உயிரோடு வந்ததுக்கப்புறம் இயேசு கூட அந்தளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்க முடியாதான் முதல்ல இருந்த அளவுக்கு. ஏன் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அது ஒரு கற்பனை தான். ஏன்னா அவர் 4 நாள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். உயிரோடு இருக்கும்போது இங்கே வந்து நிறைய அழுக்கு பூமி, அழுக்கு நிறைந்த உலகம், சூடு, வேர்வை, உடம்புல பல காரியங்கள் இருக்குது. ஒரு அனீசியான லைஃப் தான் இந்த லைஃப். அந்த 4 நாள் வந்து அவர் வந்து பல்லவத்தில் போய் அவருக்குரிய வீட்டில் தங்கியிருக்கிறார், செட்டில் ஆகிறார் அப்படின்ற ஒரு கற்பனை வந்து தியாலஜிக்கலி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவருடைய கற்பனையின்படி பார்க்கும்போது, அந்த பாஸ்டருடைய கற்பனையின்படி பார்க்கும்போது அவர் அங்கே போகிற மடித்த உடனே அவர் போகிறாரு. போய் அவருக்கு ஒரு இதான் அவங்க வீடுன்றாங்க. அந்த வீடு வந்து தங்க வீடு, தங்கத்தில் தரெல்லாம் போட்டுருக்குது, எல்லாம் ரத்தின கற்களால் வந்து ஜன்னல் கதவெல்லாம் இருக்குது. அங்கே போய் இதான் என்னுடைய படுக்கை, இதான் நான் உட்கார இடம், இது அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிறாரு. அந்த 4 நாள் செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சல் வந்து கதவை தட்டுறாங்க. லாசரஸ் ஒன்று இயேசு கீழே கூப்பிட்றாரு. அங்கே வந்து அவர் போய் செட்டில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே வேர்வை இல்லை, எனக்கு வந்து நாத்தம் இல்லை, என் காலில் வந்து மண் ஒட்டலை, அந்த மாதிரி ஒரு செட்டில் ஆகிற ஒரு லைஃப் அது. அப்படின்றது ஒரு கற்பனை. தியாலஜிக்கலி கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட அப்படின்ற ஒரு கற்பனை அது இருக்க போகுது நமக்கு. ஆனால் இங்கே கதவை தட்டி லாசர் இயேசு கூப்பிட்றாருன்னொடனே இவருக்கு வந்து அப்செட் ஆகிட்டாராம். நான் ஏன் திரும்ப அந்த பாரடைஞ்ச பூமியில் போய், அதுவும் பாலைவனத்தில் போய் இருக்கணும்? திரும்ப வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் நாடு எப்படிப்பட்ட நாடு, அங்கே எப்படி இருக்கணுன்ற மாதிரி. தினசரி பசிக்கும், சாப்பாடுக்கு தேடணும், வேலை செய்யணும், வேலை சிந்தணும். சரி, திரும்ப அந்த வாழ்க்கை வேணுமா? இந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒன்று இயேசுக்கு அந்த வேலையை செய்கிற விருப்பம் வேணும், இன்னும் செத்தவருக்கு வந்து கீழே வாழ்றதுக்கு வந்து விருப்பம் வேணும், கீழே உள்ள நமக்கு வந்து அவர் எழுப்புறக்கூடிய விசுவாசம் வேணும். இதெல்லாம் சேர்ந்தா தான் அந்த உயிர்த்தல், ஒருத்தர் செத்தவர் வந்து உயிரோடு எழுப்புதல் ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றது நான் ஒரு 1.5 நாள் கிட்ட தியானித்தேன். அவர் அங்கே செத்துட்டாரு, அவருடைய பாடியை கொண்டு வராங்க. அப்போது வந்து நாங்கள் போய் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் எதாவது செய்வாரான்ற ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஆனால் என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் அவர் போய் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்து ஒரு சர்ச்சில் போய் பார்க்கும்போது பேச கூப்பிட்டாங்க. பேசும்போது என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சரி, ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து சில தாகங்களை கொடுத்தாரு. 140 கிராமங்களை சந்திக்கணுன்ற ஒரு தாகத்தை கொடுத்தாரு. அந்த நெருப்பு அவருக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அவர் இறந்துட்டார். அந்த நெருப்பை அடக்கம் பண்ண வேண்டாம், அவருடைய உடம்பு அடக்கம் பண்ணால் கூட இந்த நெருப்பை அவருடைய பிள்ளைகள், மனைவி, சபையார் வந்து அந்த நெருப்பை வந்து பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் போது எனக்கு வந்து அதில் நான் வாசித்த சங்கீதம் 44 சங்கீதம், எழுந்தருளும் தேவனேன்னு இருக்கும். ஏன் தூங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் சங்கீதம் இருக்கும். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது, நீங்கள் என் கூட இருந்தால். இப்போ வந்து எனக்கு அந்த சங்கீதத்தை வாசித்து ஜெபம் பண்ணும்போது, இந்த சந்தனுடைய வாழ்க்கையில், சந்தனுடைய குடும்பத்தில், சந்தனுடைய சபையில், பனியா சபையில் நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி முடித்தேன், ஜெபம் பண்ணி முடித்தேன். ஏன் தூங்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு முடிச்சது. அதான் என்னுடைய அந்த மரண நாளில் நடந்த காரியம். அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்களில் தியானித்த வசனம், சந்திரன் இந்த சபையில் வந்து 2025 இந்த வருஷம் ஜனவரி நைட்டு அவங்க ஆராதனைலாம் அவர் ஆராதனை பண்ணுவாங்க. இப்போ என்னை கூப்பிட்டுருந்தார். நாங்கள் பிகேல அப்படி எங்களுக்கு ஆராதனைலாம் கிடையாது, நைட்டெலாம் பண்ண மாட்டோம். அவங்க நைட்டெல்லாம் பண்ணுவாங்க. நைட்டெல்லாம் ஒரு பிரியாணி பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி, அப்போது வருஷம் சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியோட ஒரு வசனம் ரொம்ப முக்கியம், ஒரு வாக்குத்தத்த வசனம் முக்கியம் அப்படின்னு சொல்லி 2-3 வருஷம் அவருக்கு முடியல. நானே சில வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து, இந்த வசனத்தை நீங்கள் வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வழக்கம். ஆனால் இந்த வருஷம் நான் சொல்லலை. ஆனால் அங்கே போயிருந்தேன், நைட்டு போயிருந்தப்போ இந்த வசனத்தை வந்து அவங்க ஒரு சார்ட்டில் எழுதி ஒட்டிட்டாங்க. சபையில் சார்ட்டில் எழுதி ஒட்டிட்டு ஃபுல்லாக நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு போனோன்னா ரொம்ப சந்தோஷம். வந்து அவங்க ஃபெலோஷிப் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
இந்த வசனத்தை தான் நாங்கள் தியானித்தோம். இந்த வசனம் இல்லை, ஆக்சுவலாக நான் மாறிச்சிட்டேன். நான் திரும்ப தேடினேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், அவர் இங்கே வரும்போது வசனத்தை கேட்டிருக்கேன், அவரும் மறந்துட்டார், நானும் மறந்துட்டேன் இந்த வசனத்தை. இந்த வசனம் தான் நினைக்கிறேன். ஃபோன் இருக்கிறதுனால வசதி இது வந்து 1ஆம் தேதியில் நான் தேடி பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். அப்போது இதை காப்பி பண்ணி வச்சுருந்தேன் நான். அதை நான் திரும்ப எடுத்து பார்த்தேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதான் ஆண்டவர் கொடுத்த வசனம். அந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு கொடுத்த வசனம். இந்த வசனத்தை தான் நான் பேசினேன். இது நல்ல ஒரு வசனம். இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவருடைய கண் நம்ம மேலே இருக்கும். இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னா வருஷம் முழுக்க அவருடைய கண் நம்ம மேலே இருக்கும் அப்படின்றத நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து போகும்போது சபையில் கேட்குறேன். அப்போ இதெல்லாம் போயிடுச்சு, சார்ட் இல்லை, டெக்கரேஷன்லாம் போயிடுச்சு. அப்போது ஆண்டவர் நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்னொரு தடவை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். யாருக்கா ஞாபகம் இருக்குன்னா பாஸ்டருக்கு ஞாபகம் இல்லை, யாருக்குமே ஞாபகம் இல்லை. அப்புறம் இடையில இங்கே ஒரு தடவை நம்ம தியானிக்கும் போது வெளியிருந்து விதைக்கப்பட்ட விதையை பற்றி பேசுகிறோம். அப்போது சந்திர பாஸ்டர் கேட்குறவங்க ஞாபகம் இருக்குதா இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம்? எனக்கும் மறந்துருச்சா, ஃபோனில் இருக்குது. நான் திரும்ப எடுத்து பார்த்ததெல்லாம் கிடையாது. நான் ஒரு மாதிரி பிகே சர்ச்சுக்குரியது எனக்குரியதுன்னு எடுத்து பார்ப்பேன். என் ஊழியத்துக்குரியதுன்னா மற்றவங்களுக்கு தான் அவங்கள பார்க்க வைக்கிறது தான் பழக்கம். அதனால் பார்க்கல. எனக்கும் மறந்துச்சு இந்த வசனம். அவர்கிட்ட திரும்ப ஞாபகப்படுத்த முடியல. சர்ச்சிலையும் ஞாபகப்படுத்தலை, இங்கே பைபிள் கிளாஸ்லையும் ஞாபகப்படுத்தலை. ஆனால் அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் மறந்துட்டார். இது ஆண்டவர் எனக்கு திரும்ப வீட்டுக்கு தியானிக்கும் போது இயேசு தூங்குகிறார், நம்முடைய படகுல இயேசு தூங்க வச்சுட்டோம். வார்த்தையானவர் இயேசு. ஆனால் அவர் தூங்குனார். அவர் சரீர களைப்பு இருந்துச்சு, தூக்கம் இருந்துச்சு, தூங்கினார். ஆனால் இப்போ இயேசு தூங்குறதெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில், நம்முடைய படகுல, நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், தூங்க வச்சிடுறோம். அந்த வார்த்தையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் அவரை தூங்க வச்சிடும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை புரிய பண்ணாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை கட்டபெருமா சர்ச்சில் தியானித்தோம். மாரணி சொன்னேன், பிகேக்கும் வசனம் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். அந்த வசனம் தியானிக்கிறியா, அடுத்த வாரத்தில் அதுதான் நீங்கள் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இது தேவன் அனுமதித்த ஒரு மரணம், தேவனுடைய சித்தத்தின்படியான மரணம்னு சொல்ல முடியாது. தேவன் அனுமதித்த ஒரு மரணம். ஆனால் அதை அனுமதிக்கிறதுக்கு நம்மளும் காரணமாக இருக்கிறோம் அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடிச்சு. இதில் நீங்கள் புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி அதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது புதிய உடன்படிக்கையோ பழைய உடன்படிக்கையோ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரு. அவர் ஆபத்து நேரத்தில் அவர் எழுப்பணும். நம்ம இந்த படகுல இயேசு தூங்கினாரு. ஐயோ நம்ம சாகுறோமே, நம்மன்னா இயேசுன்னு சேர்த்து சொன்னாங்க. இந்த இடத்துல சந்தன் பாசம் மட்டும் மறிக்கலை. அந்த இடத்துல அந்த ஊழியத்தில் உள்ள இயேசுவும் கிட்டத்தட்ட தூங்கின மாதிரி, மறித்த மாதிரி ஒரு சூழல். ஏன்னா நான் கேட்டது அதுதான், இவரை போய் அடக்கம் பண்ணதுனால உங்கள் நாமத்துக்கு எந்த மகிமை கிடைக்க போகுது? ஒருவேளை அவரை எழுப்புனா உங்கள் நாமத்துக்கு ஒரு மகிமை கிடைக்கும், அடக்கம் பண்ணனால ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட நம்ம இயேசுவை, வார்த்தையானவரை அடக்கம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு பெரிய பாடம். எங்கள் சந்திரபாசம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், 20 வருஷமாக க்ளோஸு. முதல்ல ஒரு 8 வருஷம், அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்தில் ஒரு 4-5 வருஷம், இடையில கொஞ்சம் இல்லை, எங்களுக்கு ஒரு 8 வருஷம் நட்பு இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ், பலருக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவர் அண்ணன் சுற்றிகிட்டே இருப்பார். எனக்கு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் என்னுடைய இது அவர் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இருந்தாலும் அந்த சபைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது, செய்யணும். அந்த அவருக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்கணும், அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியம். வசனம் ஆனால் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னா அது நம்ம வலியருகே விதைக்கப்பட்ட விதியாய் மாறி போச்சு அப்படின்னா அந்த வார்த்தையினால் ஒருவேளை அவருடைய மரணம் நமக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சு நான் என் கண்ணை வச்சுருக்கிறேன்றாரு. ஆனால் கேட்க வேண்டியது அந்த வசனத்தை நம்ம அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி, ஒருவேளை சந்திரன் ஜெபிச்சிருந்தாலோ அவருடைய மனைவி பிள்ளைகளோ சபையில் உள்ளவங்களோ இந்த வசனத்தை சொல்லி இந்த மாதிரி வியாதியை மேற்கொள்ள முடியலையே, அவங்க கண் எங்கள் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, வருஷம் முழுக்க இருக்குன்னு இருக்கீங்களே, ஏன் 10 மாதம் ஆச்சு, ஏன் அவருக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, ஏன் இந்த பலவீனத்தோடு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் தூங்குகிற இயேசுவை எழுப்புறது அப்படின்றது எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் தூங்க விடக்கூடாது.
தூங்கிட்டாருன்னா நமக்கும் அவருக்கு ஆபத்து, அவர் பேருக்கும் மகிமையெல்லாம் கிடைக்காம போயிடுது, நமக்கு தான் ஆபத்து அது. ஸோ அந்த இடத்துல வந்து எழுப்புறதுக்கு வேறு வழியே இல்லை. அவர் அவங்க கொடுத்த வசனங்களை சொல்லி ஜெபிக்க போது அவர் எழுப்புற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய தியானம். என்னுடைய மரத்தின் மூலமாக அவர் தியானிக்க வச்சார். நிறைய பெரிய ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வச்சார். இதுலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணுன்னாலும் கேட்கலாம். அவர் வந்து நல்ல இடத்துக்கு தான் போயிருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை. அவர் வந்து நல்லா இருக்கிறார், ஜாலியாக இறங்குறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி இப்போ நைட்டு ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு லேட் நைட் ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு மணி அப்போ வசூல் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணும்போது இது எப்பவுமே எப்பயாவது தூங்குற மாதிரி ஃபீல் வரும். ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உட்காந்து. ஆனால் நான் ஒருத்தர் அடக்கம் பண்ணுறேன், அந்த முகத்தை மூடுறேன். அது அப்போ அப்படின்னு இந்த பாஸ்ட் அது அப்படின்னு வாயில் வார்த்தை வருது. நான் அடக்கம் அவங்க முகத்தை மூடுற மாதிரி டக்குன்னு பண்ணிங்கன்னா நான் தூக்கத்தில் உணரலாம். ஆக்சுவலி ஓகே ப்ரேயரை பண்ணிட்டு போயிட்டு அது மறந்துட்டேன். ஆனால் அடக்க டைமில் பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்க உள்ளே போக முடியும். ஆனால் அந்த மூடி வந்து பின்னாடி வெளியே போய் அப்போ அந்த டைமில் எல்லாம் லேடிஸும் யாரும் வர முடியல. அது நான் தான் எடுத்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த இடத்துல மூடி கேட்கும்போது கடைசியில் நான் தான் அந்த மூடி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த பையன் இருக்கும்போது அந்த துணி உள்ள வச்சு கரெக்டாக லாக் பண்ணுறதுக்கு நான் அப்போ என்ன கடைசியில் நான் அது பண்ணிட்டேன். ஃபுல்லாக போகிறக்கே வாய்க்கல, ஃபுல்லாக போட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பண்ணும்போது தான் நான் இப்படி ஒன்று வந்து அப்புறம் நான் பார்த்தேன். ஆனால் சீனு எந்த இடத்துல நான் எப்படி, ஆனால் மற்ற ஜனங்கள்லாம் இல்லை, அந்த ஒரு ரேட்டில் கரெக்டாக நான் வந்து அதே பொசிஷனில் ஒரு அடக்கம் பண்ணுறேன். ஆனால் அந்த பேரை சொல்லி தான் நான் நல்லா டக்குன்னு அதனால் எனக்கு ஒரு புரிஞ்சு ஒரு 3 அப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி யாரும் அடக்கம் பண்ண வச்சுக்கோம், அதுதான் இப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு அது ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டுக்குள்ளே தான் இருப்பார், அது வந்து சந்தேகம் கிடையாது. அதனால ஒரு ஆதங்கம் தான் 49ன்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதான் ஒரு 89 அடக்கம் பண்ணால் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம எங்கள் அப்பா அடக்கம் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் தோணலை, எங்கள் அம்மா அடக்கம் பண்ணும்போதெல்லாம் தோணலை. அண்ணன் நடக்கும்போது சில தோணலாம் வந்துச்சு. ஆனால் அது வேறு காரியங்கள் நிறைய மற்ற பாடங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் வெளியும். இந்த மாதிரி வயசு கம்மியானவங்களும் அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு ஒருவேளை நல்ல உயிரோட எழுப்பு அது உண்மையானதை நானும் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் உயிரோட எழுப்பும்போது நிறைய பேர்த்து வெளியே போக சொல்லியிருந்தார். கூட அந்த சீசனை நிப்பாட்டிட்டு குறிப்பிட்ட 2 பேர்த்தோட தான் உள்ள போவார். எல்லா அற்புதம் செஞ்ச இடத்துலையும் அந்த ஒரு விஷயம் பண்ணுவார். அது வந்து என்னன்னா அவிசுவாசிகளை பார்க்கறது விதம் நிறைய நம்மளுடைய விசுவாசத்தை அப்படியே டம்ப் பண்ணிடும். அதனால் அது நம்ம எல்லா இடத்துலையும் போய் நம்ம பண்ணால் கூட நம்ம சில அதுக்கு முன்னாடி சில அவிசுவாசிகளை வெளியே அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்குள்ளே என்னத்தை வெளியே அனுப்ப வேண்டியதாக இருக்குது. நைஜீரியாவில் வந்து அந்த மாதிரி மதித்த ஒரு பாஸ்டர் வந்து இவர் ஆக்சுவலாக வந்து இவர் நல்ல ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர். அவர் பேர் ஞாபகத்தில் வரல. அவர் வந்து மேலே மாடியில் வந்து ரெய்னார்ட் போங்கியை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. மேலே கீழே வந்து இந்த அற்புதம் நடக்குது. அவர் பிரசங்கம் மேலே கீழே வரல பேசணும். அப்போ வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் விசுவாசம் பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி தான் முக்கியமானது, ரெய்னார்ட் போங்கி கிடையாது. அவரே சொல்லுவார் அவர் கொண்டு. ஆனால் மனைவி வந்து ஒரு மார்ச்சுவரியில் இருந்த ஒரு பணத்தை கண்ணுடைய பணத்தை எடுத்துகிட்டு கன்வென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா மனைவிக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். அந்த மனைவியோட விசுவாசம் வந்து அவர் உயிரோடு எழுப்பிச்சுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எங்கே ஒரு இடத்துல வந்து இவர் எனக்கு வேணுன்ற ஒருத்தங்க வேணும், உயிரோடு இருக்கிறவங்க. அதே மாதிரி இவங்க கன்னத்துக்கின்னு வந்து அவர் மனைவி இறந்துடும். மனைவி வந்து உயிரோடு எழுப்புவார். எழுப்பும்போது மனைவி உயிரோடு வந்து சொல்லுவோம், என்னையே எழுப்புனேன், எனக்கெல்லாம் எப்போதும் இந்த வாழ்க்கை போதும் அப்படின்ற மாதிரி திரும்ப போன் அனுப்பிடுவார். சொந்த மனைவியை வந்து தான் எழுப்புவார். இது அவங்க 2 பேருக்குள்ளே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செத்தவங்களுக்கும் உயிரோட வாழணுன்ற விருப்பம் வேணும், உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு விசுவாசம் வேணும், இவர் எனக்கு வேணுன்ற மாதிரி. இப்படி இருந்தால் தான் 3வது ஒரு நபருடைய ஒரு அது மூலமாக அந்த வல்லமை வெளிப்படும் அப்படின்றதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிரோடு எழுப்புவதுடைய வல்லமை இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்குரிய சூழ்நிலைகள் வந்து நமக்கு வேணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு. ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஆசை ஆகிறதுக்கு முன்னாடி யாராவது எழுப்பிட்டு சாகுன்ற அளவுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம தியானிக்கும் போது அந்த ஆசைகளை வந்து நம்ம மட்டுப்படுத்த வேண்டாம். சிலர் வந்து எல்லாம் நடக்காது, ஒரு காலம் நடந்து இப்போலாம் நடக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஆசைகள் எப்போயுமே உள்ளே இருக்கிறது. அதனால் அதை யாரை யாரை கொண்டு எழுத போகிறான்னு தெரியல. ஆனால் இந்த மரணத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு நல்ல பாடம். அவர் தூங்க விடக்கூடாது, தூங்குறாருன்னா எழுப்ப தெரியணும். எழுப்புறதுக்கு வந்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்மகிட்ட பேசின வசனம் ரொம்ப முக்கியம். அதை மறந்துட்டோம் அப்படின்னா அந்த வசனத்தினால நமக்கு பலன் இல்லாமல் போயிடுது அப்படின்றது தான் எனக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கள், தன்னுடைய மனைவிக்காக 2 பசங்களுக்காக. போன வாரம் பிரணாப் தான்
ஆராதனை நடத்துனதாக சொன்னாங்க. பிராணாப்பும் இன்னொரு பையனும் பைபிள் கிளாஸுக்கு வரேன்னு சொன்னதாக சொன்னாங்க. இந்த வாரம் வரல. யாரோ ஒருத்தங்க வந்து அந்த சபைக்காகவும் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம பாடத்தில் போகலாம். நல்ல தரப்பினே நம்ம நன்றியோடு சொல்லிக்கிறப்பா. இந்த நேரத்தில் அந்த நாங்கள் சித்தன் பாஸ்டருக்கான அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பேசணும். தரப்பினே இது வாழ்க்கையில் பெரிய பாடமாக இருக்குது. தரப்பினே சொல்லா அந்த குடும்பத்துக்காக நாங்கள் வருகிறோம். அந்த மனைப்பிள்ளைகளுக்காக விடயத்துக்காக ஆண்டவரே அவர் மேல் நீர் வைத்த தாகத்தை ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்க்கணும். ஆண்டவரே அப்போ அந்த அவருக்குள்ளாக வந்த ஆசை அல்ல ஆண்டவரே, அது உங்களுடைய ஆசையை நீங்கள் மனதில் வச்சிங்க ஆண்டவரே. அந்த ஊழியம் ஆண்டவர் இன்னும் பல மடங்காக பெருக ஆண்டவரே நீங்கள் திரும்ப செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள எடுத்து நடத்துகிற பிள்ளைகளுக்குள்ள அந்த சத்தியத்தின் அறிவு அவங்களுக்குள்ள வர செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவரே நீ வெளிப்படுவீர். அந்த நன்மைகளும் ஆண்டவரை வளர்ச்சி ஏற்படும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மிக முக்கியமான பணியாக ஆண்டவரே அந்த மக்களுக்கு துணை செய்ய வேண்டும். ஆண்டவரோட கைக்குள்ள ரொம்ப குறைவாக இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே நாமத்தை சொல்லக்கூடிய அளவில் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல கல்வி திறமை வேண்டும் சுவாமி. ஏதோ ஒன்று ஆண்டவரை கட்டளைப்படியான நம்ம புதிய உடன்படிக்கை அந்த பிள்ளைகளுக்கு அந்த புரியத்தக்கதான் நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே வருங்காலத்தில் அநேக அந்த 40 கிராமங்களிலும் ஆண்டவரே சபையை பரப்பி அநேக ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்களை ஆண்டவரே ஆண்டவர் மீட்பு ஆண்டவரை சேர்க்கப்படியான அந்த கல்வி கிருபை என்னோட தந்தள வேண்டுமே செவிக்கிறப்பா. எங்கள் ஊரோட வாங்கி இருப்போம் அந்த பணியாக ஊழியம் ஆண்டவரே 140 கிராமங்களில் ஆண்டவரை சந்தன பாசம் அதை தொடங்கி வைக்கிறாங்க. அந்த ஊழியம் ஆண்டவரே அது மென்மேலும் சிறக்க வேண்டும் சுவாமி. அதை எந்த அரசியலோ அது எந்த பெரிய மனிதர்களின் செயல்பாடோ அந்த ஊழியத்தை ஆண்டவரே அபகரிக்கணும்னு நினைக்கிறவர்களோ எப்பவுமே அங்கே தோற்று விடணும். பிள்ளைகள் அவரோட பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க, படிக்க திரும்ப செஞ்சுருக்கீங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெளிவான அறிவையும் செயல்பாடு நீங்கள் கொடுங்க. எல்லா அரசியல் சிந்தனைகளை மாற்றி தாப்புன குடும்பின் காரணம் அங்கே ஊற்ற வேண்டுமே செய்கிறாங்க. சிஸ்டம் மேலே ஊற்றுங்க. அந்த குடும்பங்கள் எல்லாருமே அன்பின் தாகத்தை ஊற்றுங்கப்பா. அவங்க அதிகமாக இயேசுவை பிரசங்கிக்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அன்று உயர்த்தி பிடிக்க திரும்ப செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லி நல்ல பிதாவே. அப்போஸ்தலர் புக்கு தான் தியானிக்கிறோம். எனக்கு போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டேவிட் கிங் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ஒரு பைபிள் ஸ்டடி 1 கொரிந்தியர் பைபிள் ஸ்டடி நடக்குது. ஸோ அங்கே நடக்கும்போது இந்த வசனத்தை வந்து தியானித்தோம். நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 4, 5, 6 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அடுத்தது அது வேணுமா? கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளிலே எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஓகே, இதை வந்து புதிய மொழிபெயர்ப்பு நாங்கள் தமிழில் ஒரு புதிய மொழிபெயர்ப்பு பண்ணுறோம். அதில் இது இப்படியா இருக்குது. ரிச்சர்ட் வாசிக்கிறே இதை மேலே இருப்பது வசனம் அதே வசனம் பத்தம் ஓவியில் வசனம் தான் இது. இப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்க. வசனம் அதே தான். இது வந்து அர்த்தத்தின் அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு. சுத்தமான ஆவியானவர் ஒருவர் தான். ஆனால் அவருக்கு நமக்கு தரும் வரங்கள் பலவிதமான வரங்கள். ஆளுகை செய்கிற இயேசு ஒருவர் தான். ஆனால் அவர் நமக்கு தருகிற வேலைகள் பலவிதமான வேலைகள். கடவுள் ஒருவர் தான். ஆனால் அவர் நமக்குள் பலவித செயல்களை செய்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு வந்து அந்த அர்த்தம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தம் தான் அதில் அடங்கியிருக்கு. இதை வச்சு பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு புரியும். இது ஏன் புரியும்? நம்ம சில நேரத்தில் வந்து இந்த திருத்துவத்தை ஏன் பிரித்து பார்க்குறோம். நிறைய பொதுவாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரும்போது நம்ம அதை பிரித்து பார்க்க ஆரம்பித்தோம். இயேசு வந்து சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு மையமாக இருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து ஆவியானவர் வந்து மையமாக இருக்கிறாரு. பிதா எங்கே இருக்கிறாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ஏன் நம்ம இதை பிரித்து பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு தோணுச்சு. எனக்கு அதுக்குரிய பதில் வந்து மொழிபெயர்த்து நாங்கள் தான் இது புது மொழிபெயர்ப்பு. இருந்தாலும் இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் தியானித்தேன் நான். இப்போ ஆவியானவர், அதாவது சுத்தமான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் சுத்தமான ஆவியானவர் போட்டிருக்கோம். பரிசுத்தன்றது வந்து சமஸ்கிருத வார்த்தைன்றனால நாங்கள் அதை இப்படி போட்டிருக்கோம். அதெல்லாம் முக்கியம். இங்கே ஆவியானவருடைய வேலை என்னென்னா வரத்தை கொடுக்கறது, வேலையை கொடுக்கறது இயேசு, செய்கிறது பிதா. இந்த ஒரு சக்தி எனக்கு வந்து தியானிக்க முடிஞ்சிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு வந்து வேலை செஞ்சார். சுவிசேஷ புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா அவரே ஊழியம் செய்கிறான்னு சொல்லி பார்க்குறோம்.
அவர் செய்யும்போது சொல்லி செய்கிறது என்ன அப்படின்னா, நானாக எதுவும் செய்யலை, பிதாவானவர் எவைகளை செய்ய நான் காண்கிறேனோ அவைகளை தான் செய்கிறேன்னு சொல்லுவார். அப்போது அவர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பிதா மேலேருந்து ஒரு செயலை செய்ய விரும்புகிறாரு, அதை இயேசுவை கொண்டு செஞ்சார் அப்படின்னு தான் நம்ம சுவிசேஷத்தில் புரிஞ்சுக்கிறோம். இயேசுடைய செயல்கள்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலருடைய செயல்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு தான் இந்த செயலை அப்போஸ்தலர் மூலமாக செய்ய வைக்கிறாரு. அந்த செயலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வரம் வேணும், அல்லது வல்லமை வேணும், ஒரு திறன் வேணும். அதை ஆவியானவர் கொடுக்குறாரு. இது சேர்ந்து செய்கிறது, நம்மளோட சேர்ந்து செய்கிறவர் பிதாவானவர். புரிஞ்சா? இதில் கேள்வி எது இருக்குதா? இந்த திருத்துவத்தை புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த திருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேலையை இப்போ என் மூலமாக இப்போ உதாரணத்துக்கு சந்திரனை உயிரோடு எழுப்புறது யாருடைய வேலை? இயேசுடைய வேலை. இதை பிரித்து பார்க்குறோம். இயேசுடைய வேலை. அந்த இயேசு இப்போ மனுஷனாக இல்லை, அதனால் நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு என் மூலமாக இயேசு அதை செய்கிறாரு வேலையை. அந்த செய்கிறதுக்குரிய வல்லமை யார் கொடுக்குறாரு? ஆவியானவர் கொடுக்குறாரு, செய்கிறதுக்கு தான். புரிஞ்சா? இது உதாரணத்துக்காக சொன்னேன். நான் சந்திரனை பற்றி பேசினதுனால இது ஒரு பெரிய காரியம், உயிரோடு எழுப்புறது. அதே மாதிரி ஒரு சின்ன செயலாக கூட இருக்கலாம். சின்ன செயல் வேலை இயேசு தான் செய்கிறாரு, அந்த வேலையை என் மூலமாக செய்கிறாரு. இயேசு மேலே இருக்கிறாரு, ஆனால் நான் பூமியில் இருக்கிறேன். பூமியில் ஒரு வேலையை செய்யணும். அந்த வேலையை இயேசு என் மூலமாக செய்கிறாரு. அந்த வேலையை செய்கிறதுக்குள்ள வரம் அல்லது வல்லமை அல்லது சக்தி அல்லது திறன், ஆற்றல் கொடுக்குறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இதை செய்கிறது பிதா. இதில் புரியும்போது நீங்கள் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு வேலையில் நம்மளை ஈடுபடுத்துகிறாரு. இதுதான் ஆண்டோடைய செயல் சொல்லி பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுத்துகிறாங்க, அதில் நம்மளை சேர்த்துக்கிறாங்க உள்ள. இதுதான் அந்த சத்தியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சத்தியம் இது தான். 12 அப்போஸ்தலர் மூலமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் முக்கியமாக பேதுரு, யூதர்களுக்கு, புரஜாதிகளுக்கு பவுல், அதை செய்கிறது இயேசு செய்கிறார். யார் மூலமாக செய்கிறாரு? பேதுரு மூலமாக யூதர்கள்ட்ட செயல்படுறாரு, பவுல் மூலமாக புரஜாதிகள்கிட்ட செயல்படுறாரு. அந்த செயலை செய்கிறது இயேசு. அந்த செயலை இவங்க மூலமாக செய்கிறாங்க. பேதுரு மூலமாகவும் பவுல் மூலமாகவும் செய்கிறாரு. அந்த ஆற்றலை கொடுப்பவர். அந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும்னா அந்த சக்தியை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த சேர்ந்து செய்கிறவர் பிதாவானவர். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த சத்தியத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சார், பேதுருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அங்கே பேதுருக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பேதுருவால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருக்குள்ளே அந்த ஆவியானவர் அந்த வல்லமையை கொடுக்கல அப்படின்னா, பேதுரு மூலமாக இயேசு அந்த செயலை செய்யலைன்னா, இந்த திருத்துவத்தில் அந்த பிதாவானவர் இதெல்லாம் செயல்படுத்தலை. விருப்பன்றது அங்கே அந்த பிதாவிலிருந்து வருது, இதை செய்கிறதுக்கு விருப்பங்கள். இதுதான் பெரிய சத்தியம். இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பெரிய ஊழியக்காரங்க, நான் வல்லமை பெற்றவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த சத்தியம் குறிப்பாக இந்த 2 நாளைக்கு முன்னாடி தியானிக்கும் போது ஆண்டவர் புரிய வச்சார். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆவியானவர் ஒருத்தர் பல வரங்களை தர்றாரு. வேலை கொடுக்குறாரு. நம்மளை ஆளுகை செய்கிற இயேசு, அவர் தான் நம்ம மூலமாக செயல்படுகிறார். இயேசு இங்கே இருக்கும்போது பிதா இயேசு மூலமாக செயல்பட்டார். இப்போ இயேசு மேலே இருக்கிறாரு. மேலே இருந்தாலும் நம்ம மூலமாக இயேசு தான் செயல்படுறாரு. அந்த ஆற்றலை கொடுப்பவர் ஆவியானவர், இது எல்லாத்தையும் செய்பவர் பிதாவானவர் அப்படின்ற ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இதைத்தான் கொரிந்தியரில் பவுல் வளர்க்குறாரு. ஆவியானவர் ஒருவர், வரங்கள் பல. ஆளுகை செய்கிற இயேசு ஒருவர், ஆனால் அவருடைய செயல்கள் பல. இதெல்லாம் செய்கிற ஒரே பிதா, அவர் நமக்குள்ளேருந்து செயல்படுகிறார் அப்படின்றது. திருத்துவமும் நம்ம மூலமாக செயல்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் செயல்படுறாங்க, திருத்துவம் தான். ஆனால் அதுக்குள்ள நம்மளை கொண்டு இணைச்சிக்கிறாங்க. ஸோ நமக்கும் அதில் சில பங்கு வச்சு நம்ம கொண்டு செயல்படுறாங்கன்றதான். இதில் ஏதாவது சந்தேகத்து தான். இது ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம அப்போஸ்தலர்ல தியானிக்கும் போது இல்லை வரங்களை நம்ம பார்த்தோம். ஊழியங்கள் 5 விதமான ஊழியங்கள் பார்த்தோம், 9 வரங்கள் பார்த்தோம். 9 வரங்கள்லையும் சில சொல்லுது என்ன சொல்லுது, வேறு இடத்துல எபேசியரில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, கொரிந்தியரில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை இப்போதைக்கு நம்ம தியானிக்கலை. நம்ம தியானிச்சதில் முக்கியமான கருத்துன்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருக்குள்
முழுக்கிறவர் வந்து யார்? நம்ம வந்து ஒருவேளை தண்ணியில் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அல்லது ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் தண்ணியில் ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா நம்மளை வந்து ஆவியானவர் வந்து இயேசுக்குள்ளே முழுக்கிறார். இந்த தண்ணீர் முழுக்கு வந்து ஒரு சடங்கு. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிறது என்ன அப்படின்னா, இயேசுடைய மரணத்துக்குள்ளேயும் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளேயும் ஆவியானவர் நம்மளை முக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு சடங்கு தான். அது வந்து வெளித்தோட்டத்துக்காக ஒரு அடையாளத்துக்காக செய்யப்படுறது. அதில் உள்ள ஆவிக்குரிய கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயேசுக்குள்ளே முழுக்கிறாரு அப்படின்றது தான் அந்த முழுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய நிறைவுன்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு வந்து ஆவியானவருக்குள்ளே நம்மளை நிறைக்கிறாரு, இல்லை இயேசு வந்து நம்மளை வந்து ஆவியானவரால் நிறைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எதுக்குன்னா ஒரு செயலை செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நிறைவு வந்து ஒரு நேரம் அனுபவம் கிடையாது. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்காக நம்ம செயல்படும் போது இந்த நிறைவு தேவைப்படும். அல்லது ஒரு இடத்துல நம்ம நிறையப்பட்டிருப்போம், அந்த நிறைவுனால ஆண்டவர் நம்மளை கொண்டு பல செயல்களை செய்வார். ஒரு நேரத்தில் நம்ம ட்ரை ஆயிடுவோம், திரும்ப அவர் நிரப்பார், திரும்ப செயல்படுவோம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு முழுக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஞானஸ்நானம், தண்ணீர் முழுக்குன்னு நம்ம அடையாளமாக பார்த்தா கூட அதுக்குள்ளே நம்ம செயல்படுறது ஆவியானவர். நம்மளை வந்து ஆவியானவர் இயேசுக்குள்ளே முழுக்கிறார். குறிப்பாக இயேசுடைய மரணத்துக்குள்ளேயும் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளேயும் முழுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு பெரிய டாபிக், படிக்க வேண்டியது. இயேசுடைய மரணத்துக்குள்ளே முங்குறதுனா என்ன, இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளே முங்கி எந்திக்கிறதுனா என்ன அப்படின்றது நம்ம தனியாக படிக்கணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஆவியானவர் இறங்கி வந்த ஒரு அனுபவம் வந்து நிரப்பின அனுபவம் எதை குறிக்குது அப்படின்னா, செயல்களை செய்வதற்காக. இயேசு சில செயல்களை நம்ம மூலமாக செய்ய விரும்புகிறாரு. அதுக்கு ஒரு வல்லமை தேவை, அதுக்கு ஒரு திறன் தேவை, அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை வந்து நிரப்புறாரு நமக்குள்ள. ஸோ அதுதான் அபிஷேகம் சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு? நமக்கு ரெண்டுமே தேவை. இந்த முதல் அனுபவம் இல்லைன்னா ரெண்டு அனுபவம் கிடைக்க போகிறது கிடையாது. ரெண்டு அனுபவம் நமக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தோம். வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்து தான் நான் ரிவைஸ் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியன்றதாக ரிவைஸ் பண்ணுறேன். இடையில நான் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ரெண்டு பங்காக பிரித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 - 12 வரைக்கும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா, யூதர்களுக்கு ஊழியம் செய்ய பேதுருக்கு கிடைத்த ஆவியானுடைய ஆற்றல் சக்தி. யூதர்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக ஆண்டவர் பேதுருக்கு வந்து ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையை இல்லை ஆற்றலை கொடுக்குறாரு. இது 1 - 12 வரைக்கும் சுருக்கமாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குதுங்க. அப்புறம் 13 - 28 வரைக்கும் அதிகாரங்களை பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற சமுதாய மக்களுக்கு ஊழியம் செய்யும் பவுலுக்கு கிடைத்த ஆவியானுடைய ஆற்றல் சக்தி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதாக பார்க்கலாம். இன்னொரு வகையில் 3ஆவும் பிரித்து பார்க்கலான்றாங்க. இது வந்து நபரின் அடிப்படையில் ஒரு நபருக்கு கிடைத்த ஆற்றல், ஒரு நபருக்கு கிடைத்த அபிஷேகம், ஒரு நபருக்கு கிடைத்த வல்லமையின் அடிப்படையில் ஆவியானவர் செயல்பட்டுன்னு சொல்லி பார்த்தோம். 3ஆக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 - 7 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரில் சபையை உருவாக்குறதுக்காக கிடைத்த ஒரு ஆற்றல், கிடைத்த ஒரு சக்தி. இங்கே வந்து நபர் முக்கியம் இல்லை, அந்த இடம் முக்கியம். அந்த எருசலேம் நகரில் சபையை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் வந்து இது வந்து 1 - 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. நான் எருசலேம் நகரில் உருவாக்கப்பட்ட சபை. நம்ம அந்த 120 பேர் கூடின இடம்னு சொல்லி பார்த்தோம். அந்த 120 பேர் கூடின இடத்துல வந்து சில காரியங்கள் எனக்கு இன்னும் தெளிவில்லை. அங்கே 3000 பேர் வர்றாங்க. ஆனால் 120 பேர் கூட்டின இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு எப்படிலாம் இருந்திருப்பாங்க நமக்கு தெரியல. ஆனால் இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, தேவாலயத்தில் சாலமோன் மண்டபம் இருப்பாங்க, அங்கே தான் நடந்திருக்குன்றாங்க. இந்த 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கி வர்றது, 3000 பேர் ரட்சிக்கப்படுறது, பிரேதோடைய பிரசங்கம், மேல் வீட்டு அறைன்னு இருக்குது. ஒருவேளை அங்கேருந்து திரும்ப அங்கே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி கூடி வர்றது எங்கன்னா மேல் வீட்டு அறையில் காத்திருக்கிறாங்க. ஆனால் அடிக்கடி கூடி வந்தது எங்கன்னா சாலமோன் மண்டபத்தில் தான் கூடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு வசனத்தை பண்டிகை தான் நடந்திருக்கும். ஆமாம், பண்டிகையில் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு சாலமோன் மண்டபன்றது ஒரு பகுதி, அந்த ஆலயத்தில் ஒரு பகுதி. ஆக்சுவலாக வந்து அந்த ஆதி சபை எருசலேம் நகர சபை வந்து கூடினது வந்து வீட்டில் கிடையாது, இந்த சாலமோன் மண்டபத்தில் தான். இந்த 3000 பேர் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறாங்க பாருங்கள், இது எல்லாமே சாலமோன் மண்டபத்தில் தான். 120 பேர் கூடினது ஒரு வீடு. ஒருவேளை அங்கே ஆரம்பித்தது சாலமோன் மண்டபத்துக்கு எப்படி வந்துச்சு நமக்கு தெரியல, இந்த கனெக்ஷன் நமக்கு தெரியல. ஆனால் இந்த 3000 பேர் ஓடி வர்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க சேர்ந்து கூட ஆரம்பிக்கிறாங்க சபை, ஆதி சபை. 120 பேருக்கு அப்புறம் 3120 பேர். இப்போ 3120 பேர் வீட்டில் கூட்டி ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
இது வந்து சாலமோன் மண்டபத்தில் தான் நடந்திருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சாலமோன் மண்டபத்தில் இந்த ஆதிசபை, இந்த எருசலேம் நகர சபையை வந்து உருவாக்குறதுக்குரிய ஆற்றல் அந்த 1லேருந்து 7 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. இடத்தை முக்கியப்படுத்துகிறோம். முதல்ல வந்து பேதுரும் பவுலும் அவங்க மூலமாக செயல்பட்ட ஆவியானவர். இங்கே வந்து இடம், எருசலேம் நகரில் ஒரு சபையை ஆரம்பிப்பதற்காக ஆவியானவர் மூலமாக கிடைத்த வல்லமை ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? அப்புறம் 8, 9, 10 அதிகாரம் வந்து யூதேயா சமாரியாவுக்கு போகுது. இப்போ வந்து இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ ஆதி சபை வந்துருச்சு. 5120 பேர் வச்சுக்கோங்க ரஃபா. இவங்க கூடி ஆராய்க்கும் அந்த சபையில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? சரி, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த சபை வந்து திரும்ப யூதேயாவுக்கு போகுது, சமாரியாவுக்கு போகுது. எருசலேம் நகரில் ஆரம்பித்த சபை. யூதேயானா உங்களுக்கு என்ன புரியுது? இந்த எருசலேம் தலைநகரம். இந்த யூதேயாவுடைய தலைநகரம் தான் எருசலேம். அப்போது யூதேயாவில் வேறு நிறைய நகரங்கள் இருக்குது. பெத்தானியா இருக்குது, பெத்பகே இருக்குது, அந்த மாதிரி பெத்லகேம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸோ மற்ற இடங்களுக்கெல்லாம் இந்த சபை போகுது. எருசலேம் நகரில் ஆரம்பித்த சபை இப்போ மற்ற இடங்களுக்கு பரவுது. யூதேயான்றது வந்து எருசலேம் நகரை சுற்றி இருந்த யூதேயா மாவட்டத்தின் மற்ற ஊர்களில் மற்ற நகர்களில் சபை பரவுது. இதை சொல்கிறதா 8ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் சமாரியாவுக்கும் போகுதுன்னு சொல்லிப்பான். அது எப்படி போகுதுன்றதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துலேருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் உலகில் உள்ள மற்ற இடங்களுக்கு சபை எப்படி பரவுது அப்படின்றதான் உலகின் மற்ற அல்லது கடைசி பகுதிகளிலே சபை உருவாக கிடைத்த ஆண்டோடைய ஆற்றல் சக்தின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரித்து பார்க்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை. இடத்தின் அடிப்படையில், மேப்பின் அடிப்படையில் வந்து 3ஆக பிரித்து பார்க்கலாம். முதல்ல வந்து எருசலேம் நகரம் சபை, 2வது யூதேயா சமாரியா சபைகள், 3வது வந்து உலகத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள சபைகளாக பரவதற்கு ஆண்டுடைய ஆவியாவுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை ஏதாவது கேள்வி இருக்குதா? இதை நம்ம இன்னொரு வகையாக பிரித்து பார்க்கலாம். இந்த மாதிரி 3 விதத்தில் நம்ம பிரித்து பார்க்கலாம். சம்பவங்களின் அடிப்படையில் இதை பிரிக்கலாம் அப்படின்றாரு. அப்போஸ்தலர் 6:7 வாசிங்க பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நம்ம இதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த 5 சம்பவம் நடக்குது. 2ஆக பிரித்து பார்க்கலாம், 3ஆக பிரித்து பார்க்கலாம். இந்த 5 சம்பவங்கள் மூலமாக பிரித்து பார்க்கலான்றாங்க. 6:7 வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்குள் கீழ்பட்டிருந்தார்கள். சரி, இந்த 6:7 என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு நிறைவு. இப்போ எருசலேம் நகரில் வந்து உள்ள சபை ஒரு நிறைவுக்குள்ளே வந்துருச்சு. எருசலேம் நகரில் சபை உருவாக்குறதுக்கு ஒரு ஆற்றல் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஆற்றலின் நிறைவுக்குள்ளே சபை வந்துருச்சு. இப்போ எருசலேம் நகரில் வந்து சபை ஒரு நிறைவுக்குள்ளே வந்துருச்சு. புரியுது தானே? அப்படின்ட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில் வந்து இது ஒரு அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் ஒரு பகுதியாக பிரிக்கலாம். ஆவியானவர் வந்து செயல்பட்டு எருசலேம் நகரில் உள்ள சபையை ஒரு நிறைவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது 9ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த பெருக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவு எங்கே வருதுன்னா யூதேயா, சமாரியா, இன்னொன்று இருந்துச்சு. யூதேயா, சமாரியா, கலிலேயா. யூதேயா, கலிலேயா, சமாரியா வந்திருக்கணும். ஆனால் யூதேயா, சமாரியா, கலிலேயா. ஸோ இது 3 பகுதிகள். இப்போ இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த 3 முக்கிய பகுதிகள் பார்ப்போம். இயேசு வளர்ந்தது கலிலேயாவில், நாசரேத்தில். இயேசு பிறந்தது யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமில். சமாரியா வந்து 2 கடையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3லேயும் சபைகள் ஒரு நிறைவுக்குள்ளே வருது. இப்போ வந்து 9ஆம் அதிகாரம் 31 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து முதல்ல வந்து எருசலேம் நகரில் சபை ஒரு நிறைவுக்குள்ளே வருது. 2வது வந்து யூதேயா, சமாரியா, கலிலேயாவில் ஒரு சபை நிறைவுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 12:24 வாசிங்க.
12வது அதிகாரம் 7 வசனம் வளர்ந்து பெருகிற்று. ம் பர்னபாவும் சவுலும் தர்மபுரியிலே எரிவிட்டு மார்க்கென்னும் மருந்தில் கொண்டு யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இது வந்து இது எந்த பகுதின்னு தெரியல, நீங்கள் மேலே கீழே வாசித்தா புரியும். மற்ற சமுதாய மக்கள் மத்தியில் முதல்ல எருசலேம், ரெண்டாவது வந்து யூதேயா, சமாரியா, கலிலேயா, அடுத்தது வந்து இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். துருக்கி. ஸோ இந்த புறஜாதிகள் மத்தியில் அந்தியோகியா. ஸோ இந்த அந்தியோகியா சபையை பற்றி தான் சொல்லுது. அந்தியோகியாவில் சபை பரவுது, இது புறஜாதிகள் முக்கியமாக. இங்கே பார்த்தீங்கன்னா யூதேயா, எருசலேம், யூதேயா, கலிலேயா, சமாரியாலாம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து அந்தியோகியாவுக்கு அந்த சபை போகுது, புறஜாதிகள் மத்தியில் சபை ஒரு நிறைவுக்குள்ளே வருது. இந்த அந்தியோகியா சபை ஒரு நிறைவுக்குள்ளே வந்ததுனால அவங்க வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 12-24 பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு நிறைவு புறஜாதிகள் மத்தியில், குறிப்பாக அந்தியோகியா, சிரியாவில், இந்த அந்தியோகியாவில் ஒரு நிறைவுக்குள்ளே சபை வருது. இப்போ அங்கேருந்து மற்ற ஊர்களுக்கு சுவிசேஷம் போகணும். ஸோ அப்படின்ற ஒரு நிறைவை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி இது 3வதாக நம்ம பிரித்து பார்க்கலாம். 4வதாக அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இந்த பெருக்கம் எங்கே அப்படின்னா ஆசியா பகுதிகளில், அந்தியோகியா பகுதி நிறைஞ்சிச்சு. இப்போ ஆசியா பகுதியில் ஒரு நிறைவுக்குள்ளே வருது. ஆவியானவர் வந்து அப்படியே நிறைச்சிட்டு வர்றாரு. முதல்ல எருசலேம் நகரத்தில் ஒரு சபையை நிறைச்சாரு, அதுக்கப்புறம் யூதேயா, கலிலேயா, சமரியாவில் சபையை நிறைக்கிறது. அடுத்தது வந்து அந்தியோகியா பகுதியில், அதுக்கடுத்து ஆசியா பகுதியில் ஒரு நிறைவுக்குள்ளே வருது நம்ம பார்க்குறோம் சபை. 19-20 வருஷங்க ஐரோப்பா பகுதியில் ஒரு நிறைவுக்குள்ளே வருது. 19 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கு போயிடுது. ஆசியா கண்டத்துலேருந்து ஐரோப்பாவுக்கு போயிடுது. அங்கே சபைகளோட ஒரு நிறைவுக்குள்ளாக இது வந்து ஆவியானவர் தான் செயல்படுகிறாரு. ஆவியானவருக்கு ஒரு 5 கட்டமாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம இப்படி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிறைவுக்குள்ளாக ஆவியானவர் நடத்துகிறாரு. ஸோ முதல்ல வந்து நபரின் அடிப்படையில் பேதுரு யூத மக்களுக்கு, பவுல் வந்து மற்ற சமுதாய மக்களுக்கு அப்படின்னு நபரின் அடிப்படையில் நபர் மூலமாக செயல்படுகிற ஆவியானவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 3ஆக பிரித்து பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு எருசலேம் நகரத்தில், அதுக்கப்புறம் 3ஆக பார்க்கும்போது யூதேயா, சமாரியா, அதுக்கப்புறம் உலகின் மற்ற இடங்கள்னு சொல்லி பார்த்தோம். அந்த அதிகாரத்தின் அடிப்படை பிரித்து பார்க்கும்போது 1-7 வரைக்கும் வந்து எருசலேம், 8-10 யூதேயா, சமாரியா, அப்புறம் 11-28 வரைக்கும் மற்ற பகுதின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆவியானுடைய செயல்கள் பார்க்கும்போது ஒரு நிறைவு, எருசலேம் நகர சபைக்கு ஒரு நிறைவு, அதுக்கப்புறம் யூதேயா, சமாரியா அந்த பகுதியில் ஒரு சபை நிறைவு, ஒரு 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 கம்ப்ளீட்னஸ்குள்ளே கொண்டு வராரு ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மற்ற சமுதாய மக்கள் அந்தியோகியா பகுதி, அப்புறம் ஆசியா பகுதி, இப்படியாக சபை வந்து எப்படி ஒரு ஆவியானுடைய வல்லமை மூலமாக ஒரு நிறைவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத இதில் கேட்க விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி 3 விதத்தில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை 28 அதிகாரத்தை நம்ம பிரித்து பார்க்கலாம். கேட்க விரும்புகிறீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? டீ போடுறது இருந்தால் போடுங்க, நம்ம மற்றது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அப்போஸ்தல உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பொதுவானதாக பார்க்குறோம். அந்த உள்ளே இருக்கிற இதில் வந்து ஒரு 10 அதிகாரம் நம்ம பார்த்துட்டோம். மீதி உள்ள 12 அதிகாரத்தில் நம்ம ஒரு 1-2 கிளாஸில் அதை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்குள்ளே இருக்கிற இது அப்போஸ்தல உபதேசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருது. இதில் இது வந்து ஒரு இடத்துல சொல்லப்படல. பொதுவாக அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி ஒருத்தர் ஒரு விதமாக எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் அப்போஸ்தல சர்ச்சு உபதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போஸ்தல உபதேசத்தை நாங்கள் கை கொள்கிறோம். நம்ம அப்போஸ்தல சர்ச்சில் அவங்க எதை சொல்கிறாங்க? அவங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி? அது சபை கோட்பாடாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அப்போஸ்தலரோட கோட்பாடுகள் சொல்லி. ஆனால் முழுமையான அப்போஸ்தலர்கள் சொன்ன இல்லை அவங்க எதை சொல்கிறாங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நம்ம அப்போஸ்தல சர்ச்சு இப்போ இங்கே ஊழலுக்கு அப்போஸ்தல சர்ச்சு ஆக்சுவலாக இது வந்து வேல்ஸ் ரிவைவலில் தான் ஆரம்பிக்குது. அதோடைய இதுதான் எங்கள் கிராமத்துலேயும் ஒரு அப்போஸ்தல சர்ச் இருந்துச்சு. நானும் அதில் தான் ஞானஸ்நானம் நடத்துவேன். இந்த வேல்ஸில் ஆரம்பித்த ரிவைவல் அப்படியே உலகத்தில் பரவி வருது. அதில் வந்து இந்த அப்போஸ்தல சர்ச் ஆனால் இவங்க வரும்போது ஒரு எழுப்புதலில் வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு உபதேசம்னு சொல்லி கொண்டு வராங்க. நாங்கள் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி அதை எதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் சில அவங்க பைபிள் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு சபையில் வந்து 5 ஊழியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அப்போஸ்தல ஊழியம்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே அப்போஸ்தலர் இருக்கணும், அங்கே வந்து தீர்க்கதரிசி இருக்கணும்,
என்ன இருக்கணும்? இல்ல இவாஞ்சலிஸ்ட் இருக்கணும். வேறு மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த 5 பேரும் இருக்கு. அதை முக்கியப்படுத்துவாங்க. நம்ம அப்போஸ்தலர் சர்ச்சில் முக்கியப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருவேளை இந்த சபைக்குன்னு இல்லை, அப்போஸ்தலர் சபைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பந்தலூர் பாஸ்டியார் ஆசீர்வாதம், அவருக்கு வந்து தீர்க்க தரிசனம் வர இருக்குது. அது மாதிரி போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து உண்மைதான். அதில் இருக்க இல்லை, அதை நம்ம புரியறதுக்காக அதை சொல்கிறேன். அந்த பாஸ்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருப்பாங்க, அப்போஸ்தலரும் இருப்பாங்க. முதல்ல மீட்டிங்லேயுமே வந்து சொல்லுவாங்க இந்த தீர்க்க தரிசனம். இதை பொறுத்தவரை நம்ம சபையை பொறுத்தவரை பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலராக செயல்பட்டவங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியாக செயல்பட்டவங்க படுறவங்க இருக்கிறாங்க, சுவிசேஷகராக செயல்பட்டவங்க இருக்கிறாங்க, போதகர் நம்ம தெரியும். இந்த மாதிரி எல்லாமே அந்த 5ம் சேர்ந்து செயல்படுறது உபதேசத்தில் பார்க்கணும். அது அவங்க எடுத்துக்கிட்டது. ஆனால் நீங்கள் அப்போஸ்தல உபதேசம் சொல்லி பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறோம் அப்படின்றது இந்த அப்போஸ்தல நடவடிக்கை மூலம் பார்த்தீங்கன்னா மனந்திருப்பதில் முக்கியமாக சொல்லணும். அதுக்கப்புறம் ஞானஸ்நானத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் தண்ணீர் முழுக்க சொல்லணும், அதுக்கப்புறம் அபிஷேகத்தை சொல்லணும். இந்த 4 சேர்ந்து தான் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி பார்க்கணும். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே இதுக்குள்ள வரும். ஸோ இதுதான் இந்த நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து உபதேசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் முக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சில் வந்து அந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த 4 அதுக்குள்ளே இருக்குது, இல்லைன்னா கிடையாது, முக்கியப்படுத்தணும். ஆனால் நம்ம இது உபதேசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தான் ஊழியன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஊழியம் அது வந்து நம்ம அப்போஸ்தலர் எடுத்துருக்குது. ஆனால் உபதேசம்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் உபதேசம் முக்கியமானது. இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். ஸோ மனம் திரும்புதல் எதை குறிக்குது? அப்போஸ்தலர் உபதேசங்கள் 4 எது சரி சொல்லி பார்க்கலாம். பார்க்காம சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? இது வந்து இந்த 28 அதிகாரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு சத்தியம் உபதேசம்னு சொல்லி. நிறைய பேர் நிறைய அப்போஸ்தலர் உபதேசம்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இந்த 4 தான் அதில் முக்கியம்னு சொல்லி பார்க்கணும். இதில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சு நீங்கள் சொல்லலாம் சேர்க்குறது அப்படின்னு சொல்லி. இந்த 4 ரொம்ப முக்கியம். சொல்லு, பார்த்தா சொல்லு. விசுவாசித்தல், இயேசுவின் மரணத்தை. முதல்ல என்னது? மனம் திரும்புதல். ரெண்டாவது இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல். முக்கியமாக விசுவாசம் மட்டும் சொன்னால் போதும். மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், அபிஷேகம். இந்த 4 புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இதுதான் உபதேசம் சொல்கிறது. இந்த 4க்குள்ளே எல்லாமே அடங்கிடும், எல்லாம் உபதேசம். அதனால் இப்போ நிறைய உபதேசங்கிற மாதிரி வரதுனால உங்கள் மனசில் இந்த 4 முக்கியமாக இருக்கணும். மனம் திரும்ப இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும், சரி மனம் திரும்ப இருக்கணும், விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும், அபிஷேகம் பெற்றுக்கணும். ஸோ இந்த 4 தான் அப்போஸ்தலர் உபதேசங்கிறது. உபதேசமா அப்படின்றது பார்க்கும்போது சபைக்குள்ளே வரும்போது இந்த உபதேசம், சபை கூடி வர்றது வந்து உபதேசமா அப்படின்றதுக்கு அது வேற பார்த்துக்கலாம், அப்புறம் தியானிக்கலாம். ஏன் உபதேசத்துக்குள்ள அதை கொண்டு வரல? சபை கூடி வந்து இது கட்டாயம். அது வந்து அது இல்லை அப்படின்னா உனக்கு நிறைய பிரச்சனை வரும். சபை கூடி வருதில்லை அப்படின்றது வந்து அது வந்து நம்ம ஊழியத்தில் போய் பார்க்கலாம். ஸோ அது எங்கே வருதுன்னா இங்கே கீழே வருது. அவங்களுடைய அந்த ஊழிய முறைமை எப்படி இருந்துச்சுன்றதுலாம் நம்ம பார்க்கலாம். உபதேசம்னா இந்த 4 மட்டும் வச்சுக்கோங்க. சபைக்குள்ளே செயல்படுகிற உபதேசம்னா 4. மனந்தீர்ப்பு இருக்கணும், அடுத்து விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் வந்து ஒரு தடவை விசுவாசம் கிடையாது, மற்ற பார்க்குறோம். அந்த விசுவாசம் கிரியெல்லாம் நம்ம பேசலாம், சத்தியம் கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சத்தியம். இதைத்தான் நம்ம சத்தியன்றோம். இந்த 4க்குள்ளே எல்லாம் அடங்கும். நம்ம பேசும்போது அதுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இந்த உபதேசத்துக்குள்ளே நீங்கள் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. மனந்திரம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். விசுவாசச்சேன்னு சொல்ல முடியாது, விசுவாசத்துக்கு வரணும். மனந்திரம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். ஒரு முறை ஞானஸ்நானம் வந்து தண்ணீர், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தண்ணீரில் வந்து மூங்கி எந்திக்கிறது ஒரு அடையாளம் மாத்திரம்.
ஆனால் அது அனுதின வாழ்க்கையில் வந்து அந்த ஞானஸ்நானத்தின் அர்த்தம் வேறு. ஆவிக்குரிய அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசுக்குள்ளே சாகணும், இயேசுக்குள்ளே உயிரோடு வாழணும். ஸோ அந்த இயேசுடைய மரணத்தோடையும் உயிர்த்தெழுதலையும் நீங்கள் சேர்ந்து வாழ்றது தான் ஒன்று அந்த ஞானஸ்நானத்தின் ஆவிக்குரிய அர்த்தம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்குள்ளேயே நிறைய அடங்கிடும் டேனி, எல்லா உபதேசங்களும் சத்தியங்களும் அடங்கிடும். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா அந்த நிறைவு எதுக்குன்னா வேலை செய்கிறதுக்கு. நம்மளை கொண்டு இயேசு ஒரு செயலை செய்ய விரும்புகிறாரு, அதுக்கு ஒரு வல்லமை, ஒரு சக்தி வேணும், அதுதான் அபிஷேகம் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 4ம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இது வந்து இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் செயல்படுகிற ஒரு காரியம். எங்கே பார்த்தாலும் இந்த பேட்டர்ன் இருக்கும், இதைத்தான் போதிப்பாங்க. ஒரு இடத்துல பவுல் போகிறாரு, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அபிஷேகம் பெற்றுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தாங்களான்னு கேட்பாரு. இல்லை, இவங்க யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. இப்போ யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னா மனம் திரும்புதல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அங்கே வந்து திரும்ப அவங்களுக்கு இயேசுக்குள்ளே ஞானஸ்நானம் கொடுப்பாரு. இந்த மாதிரி அது உபதேசத்தில் நிறைய குழப்பி கொண்டு போயிடுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னா மனம் திரும்புதல் இல்லாத ஞானஸ்நானம் இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். ஸோ அவங்க வந்து உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே வரும்போது அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஞானஸ்நானத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே நடக்கிற சம்பவம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மனம் திரும்புதல் எப்படி நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ தான் சரி ஞானஸ்நானம் எடுத்தனால இது நல்லா புரிஞ்சுக்கணும் இவனுக்கு நான் சொல்கிறேன். நான் காலந்தோன்னு இதோடைய அர்த்தம் புரியாமல் நிறைய இருக்கிறாங்க. இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் இங்கே எடுக்கிற ஞானஸ்நானத்தில் வந்து இந்த மரணத்துக்குள்ளே ஒரு இயேசுடைய மரணத்துக்குள்ளே நம்மளை மரணிக்கிற ஒரு அனுபவம், இயேசுடைய உயிர்த்ததுக்குள்ளே ஒரு குலைக்கிற அனுபவம், இது வந்து கிடைக்காது. மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தான் அப்படின்னா இந்த விசுவாசம் மிஸ் ஆகுது. இடையில வந்து இந்த விசுவாசம் இல்லாதனால தான் இது நடக்கிறது இல்லை. நான் வந்து இயேசுக்குள்ளே நான் சாகுறேன், நான் இயேசுக்குள்ளே படிச்சிருக்கிறேன் இப்படின்ற சத்தியத்தை வந்து புரிகிறதுக்கு வந்து புரிகிறது தான் உண்மையிலே வந்து விசுவாசம் சொல்லி பார்க்குறோம். நம்ம பொதுவாக விசுவாசம் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து காருக்காக விசுவாசிக்கிறது, வீட்டுக்காக விசுவாசிக்கிறது, பணத்துக்காக, பர்ஸில் பணம் இருக்கிறது, அந்த மாதிரி மாறி போயிடுச்சு. அது வேறு விசுவாசம், அது ஒரு விசுவாசனால நடக்கிற காரியம். இது வந்து மனம் திரும்புதலோடு சேர்ந்த விசுவாசம் சொல்லி பார்க்குறோம். இந்த மனம் திரும்புதலின் விசுவாசம் ரொம்ப முக்கியம். நிச்சயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் அந்த ஞானஸ்நானத்தின் ஒரு வெளிப்படையான அடையாளம் தான் முக்கியம் நிற்கிறது, ஒரு அடையாளம். ஆனால் உண்மையான ஒரு இது என்ன நடக்குது அப்படின்னு விசுவாசிக்கிறதுனா நான் அனுதினமும் இயேசுவோட சாகிறேன், இயேசுக்குள்ளே சாகிறேன் அப்படின்னா என்ன? சரி, மனம் திரும்புதல் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ தம்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டான், மனம் திரும்புதல் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வெத்தலை போட்டுருக்க, வெத்தலையை போடுறது ஜெயிக்க முடியல. எல்லோரும் வச்சு சொன்னால் கூட பாடம் படிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன் முடியல அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. மனம் திரும்புதல் தான் என்ன? பழைய வாழ்க்கையை விட்டு அதை சொல்றாங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளான பழைய எல்லாம் முடியாது. மனசு திரும்புறது இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். மனசு திரும்பணும், எங்கேருந்து எங்கே திரும்பணும்? மனம் திரும்புதல் நம்ம நிறைய பழகிட்டு வந்தோம். அந்த வார்த்தையை சொல்லி பழகிட்ட ஒரு கிறிஸ்தவ வார்த்தை அது வந்து மற்ற விசுவாசிகள் போய் அவிசுவாசிகள் போய் கேட்டிங்கன்னா மனம் திரும்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கிறிஸ்தவ வார்த்தையாக மாறிடுச்சு, சர்ச்சில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அதோடைய அர்த்தம் என்னென்னா மனசு திரும்புறது, எங்கேருந்து எங்கே திரும்புறது. ஓகே, உலக பிரகாரமான வாழ்க்கை நம்ம பொதுவாக சொல்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா நான் போகிற பாதை சரியில்லை, மனம் போல போக்கில் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தர் கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டோடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரும்ப வைக்கிறது யார், இதை கன்விக்ட் பண்ணுறது யார், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆவியானவர் வந்து ஒரு உணர்வை கொடுப்பார். இப்போ நமக்குள்ளேயே இப்போ சிலருக்குள்ள நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சிகரெட் குடிக்கிறது தப்பு, குடிச்சேன்னா பின்னாடி பிரச்சனை வரும், அதனால் இது விடணும்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் உண்டு. அது வந்து எனக்கு நானே நல்லவன் கெட்டவன் நான் தீர்மானிச்சுக்கிறேன். உலகத்திலும் ஒரு இது இருக்குது. இயேசுவை இல்லாதவங்க நல்லவங்க இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதை பற்றி பேசுதா இல்லை வேற எதை பற்றி பேசுங்க? மனம் திரும்புதல் அது இப்போ வந்து ஆவியானவர் வந்து கிரியை செய்யணும். உள்ளே வந்து நீ செய்கிற தப்பு, நீ போகிற போக்கு சரியில்லை, இது ஒன்றுக்கு வந்து அழிவை கொண்டு வரும், இந்த ஒரு கன்விக்ஷன். ஆவியானவர் வந்து கண்டம் பண்ண மாட்டார் யாரையும். நீ இதை செய்கிறதுனால நீ நரகத்துக்கு போவ, நீ இதை செய்கிறதுனால முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, நீங்கள் வந்திருந்தீங்கன்னு தெரியல, நரகத்தில் ஒருத்தர் அவர் அடிக்கடி சொன்னது, நீ பரலவம் போக மாட்டேன், நீ நரகத்துக்கு போவ, நீ பரலவம் போக மாட்டேன். இந்த கணேசன் ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக வந்து அது தியாலஜிக்கலி ரொம்ப தப்பு. பரலோக நரகத்தை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது.
இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்மகிட்ட இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சத்தியத்தை கேட்குறோம், எங்கோ இடத்துல பிரசங்கத்தை கேட்குறோம், எங்கோ ஒரு இடத்துல வசனத்தை கேட்குறோம். கேட்கும்போது இந்த ஆவியானவர் வந்து உள்ள ஒரு உணர்வை கொண்டு வருவார். உணர்வை கொண்டு வந்து நம்மளை வந்து இது வந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற குறை, இதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி உள்ளே பேசுவார். இதுதான் மனம் திரும்புதலின் ஆதாரம் சொல்லி பார்ப்போம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன், நான் எவன் வாழ்க்கையும் கிடைக்கல, நான் எப்படி பாவி ஆகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. எவனா கெடுத்தா தானே பாவி, நான் எவன் வாழ்க்கையும் கிடைக்கல, நான் நல்லா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு ஆவியானவர் வந்து ஒரு இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது தான் எனக்கு அந்த மனசு திரும்புறதுக்கு ஒரு ஆசை. இந்த ஆவியானோடைய செயல்பாடு இல்லாமல் நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்றது வந்து கேள்விக்குறி. இங்கே வந்து நிறையா நடக்கிறது. அப்போ இந்த நாட்களில் வந்து ஞானஸ்நானம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பாஸ்டர் வருவார், அல்லது நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பாஸ்டர் வருவார். அவர் கணக்கு கொடுக்கணும். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் 4 பேர் ஞானஸ்நானம் கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்காக 4 பேரை பிடிச்சி முக்கிறது. அப்படி முக்கிட்டு அது உண்மையான ஞானஸ்நானம் கிடையாது. ஸோ மனம் திரும்புதல், ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி மனம் திரும்புதலும் விசுவாசமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி அல்லது தினசரி அந்த ஞானஸ்நானம். ஸோ இதுதான் பெரிய, இப்போ தம்பிகிட்ட சொன்னேன், வெத்தலை பார்க்க ஏன் விட முடியலையா, அப்போ இது வந்து நான் சொல்கிறேன், ஆனால் உண்மையிலே ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்யணும். இன்னொரு வசனத்தை கேட்கும்போது, ஐயோ இது என்ன காலையில் எழுந்தோடனே இது என்ன வந்துட்டு இருக்குது, இது போடணுன்னா என்னால் வாழ முடியாத மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, நான் சிக்கி இருக்கிறேன் இதில் நான், ஸோ இதுலேருந்து நான் விடுபடணுமே அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த ஆவி ஒரு வசனத்தை கேட்கும்போது இதை கன்விட் பண்ணுவார், என்னால் முடியலை, சில இடத்துல ஆவியான்ற ஒப்பு கொடுக்க என்னால் முடியலை, நீங்கள் உதவி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி மனசு வந்து ஒன்றில் இப்போ சிக்கி இருக்குது. அந்த மனசை திருப்புறதுக்கு யாருடைய உதவி வேணும்? ஆவியானுடைய உதவி இருந்து அவங்க திரும்பணும். இது வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வெறுத்துடும் தன்னால். நானும் சிகரெட் விட முடியாமல் எத்தனையோ முயற்சி பண்ணி கடைசியில் இப்போ பக்கத்தில் எவனா ஊதுனா வெறுப்புற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு ஸ்டேஜில். ஸோ அது வந்து ஆவியானவர் உள்ளே கொண்டு வந்து கொடுக்குற ஒரு காரியம். ஸோ இது ஆவியானுடைய செயல்பாடு ரிச்சத்துக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம், உனக்கு ரொம்ப முக்கியம். ஆவியானவர் எங்கே செயல்பட்டு நீ எங்கே சிக்கி இருக்கிற, இதில் வந்து நம்ம பாவம்னு சொல்லி பார்க்குறது வந்து வெத்தலை பொதுவாக பாவம் தான் கிடையாது. ஆனால் அந்த பழக்கத்துக்கு ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரி. அன்றைக்கி நாங்கள் இங்கே போனோம், சுகர் அதிகமாக இருந்தாலும் சுகர் அதிகமாக இருந்தால் சுகர் அதிகமாக இருந்தால் அதுக்கு அடிமையாக இருந்தால் சுகர் இனிப்பு சாப்பிட்றதுக்கு அது வந்து ஒரு அது சம்மந்தமாக அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது அடிமை தான். இப்போ எதுக்கு நீ அடிமையாக இருக்கிற? சில நேரத்தில் காலேஜ் வந்து காஃபி குடிக்காமல் எனக்கு அந்த நாளே நல்லா இருக்காது, கிட்டத்தட்ட அடிமை தான் அது. ஆனால் அது வந்து பாவத்தின் கீழே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். சில லிஸ்ட் இருக்குது பாவத்தில் வந்து பார்க்கும்போது வந்து அது நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஆனால் ஆவியானவர் கன்விக்ட் பண்ணுவார். அது எதுனா இருந்தாலும் ஆவியானவர் கன்விக்ட் பண்ணுவார். இந்த ஆவியானவருடைய உணர்த்தல் ரொம்ப முக்கியம். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ சுகரை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். இப்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து சாப்பிட்டோன்னு ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. அப்போது எங்கள் ஸ்தாபன தலைவர் சொல்லாரு, நீ உனக்கு சுகர் இல்லை, நீ அதை அது மேலே என்ன சோதிக்கிறாங்களா, ஸ்வீட்டை கொடுத்து ஒன்று சோதிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார். எனக்கு வந்து இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியது. இப்போ சுகரை பற்றி பேசும்போது அல்லது வெத்தலை பற்றி பேசும்போது இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, எங்கே ஒரு வசனத்தை கேட்குறீங்க, ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க, அங்கே ஒரு கன்விஷனுக்குள்ளே ஆவியானவர் கொண்டு வருவார். அந்த கன்விஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இடத்துல வந்து நீ வசனத்தை வாசிக்கும் போது நீ ஸ்வீட்டுக்கு அடிமையாக இருக்கிற, இதை மாற்றணும், இது உடம்புக்கு கெடுதல், இது வந்து உடம்புக்கு மட்டும்தான் கெடுதல், உடம்புக்கு மட்டும் கெடுதல் வந்து பாவம்லாம் கிடையாது. ஆனால் உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இந்த நரகத்துக்கு கொண்டு போகிற பாவங்கள் இருக்குது, அந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம வேறு பார்க்குறோம். அதுக்குள்ளே இந்த ஸ்வீட்டெல்லாம் வராது. புரியுதா ரிச்சருக்கு? ஸ்வீட்டு வந்து உடம்பு சம்பந்தமான காரியம். அதுக்கும் சில நேரம் ஆவியானவர் கன்விக்ட் பண்ணலாம், உன்னை வந்து உணர்த்தலாம். ஏன்னா இது இப்படியே போனேன்னா உடம்பு கட்டுரும், அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இயேசு கிறிஸ்து வந்து வைன் நிறைய குடித்தாரு, திராட்சை ரசத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு அப்படின்னா அது ஃபுட்டில் வருது. ஃபுட்டில் வந்து அளவுக்கு மேலே அவங்களும் நஞ்சு தான். அது நம்ம மெடிக்கல் அவங்க வயசை பொறுத்த அளவுக்கு சுகர் வந்து கம்மி பண்ணுங்க. ஆனால் இயேசு வந்து அளவுக்கு மீறி குடிச்சிருப்பாரா? இதுதான் கேள்வி. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவு அதான் இப்போ வந்து இப்போ இயேசுக்கு பேர் வந்து அவர் வந்து சாப்பாட்டுறாமே குடிகாரன்ற பேர் வந்துச்சு. அது மக்கள் சொன்ன கருத்து. இப்போ வந்து இயேசுவை பொறுத்தவரையில் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ எல்லா சிந்தைகளையும் இயேசுக்குள்ளே சிறைப்படுத்தணும்னு இருக்குது.
அப்போ இயேசுவே வந்து அவரை மீறி எதுவும் குடிச்சிருக்க மாட்டார், அவரை மீறி செஞ்சிருக்க மாட்டார். இதுதான் வந்து முக்கியம். ஒரு ஃபுட்டின்ற டைம்ல வச்சிடலாம். சாப்பாடை இப்போ ஃபுட்டினா கூட அவர் வந்து அளவுக்கு மீறி செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம ஏற்றுக்கிற போகிறது கிடையாது. அவர் வந்து குடியாரனும் கிடையாது, அவர் வந்து தீனி பண்ணாரும் கிடையாது. எது தேவையோ சாப்பிட்டாரு. இது வந்து நீங்கள் ஆவிக்குள்ளே வளர வளர பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்லேயும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வரும், குடிக்கிறதுல ஒரு கண்ட்ரோல் வரும். இந்த ஒயினை பற்றி பேசும்போது அது கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை பேசணும். நமக்கு வந்து இது கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு ஜூஸ் இங்கே வந்தேன், இங்கே ஊரில் வந்து கொஞ்சம் வந்து இந்த காட்நாயகரை பற்றி ரிசர்ச் பண்ணவும் சொல்லார். நாங்கள் ஜூ பீப்புள் வந்து எங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியும், குடிச்சிட்டு எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும். குடிக்கணும்னா அவங்க வந்து போதைக்காக குடிக்க மாட்டாங்க. அவங்க கலாச்சாரத்தில் வந்து அது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது வந்து ஒரு அளவு வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கேயும் யூதர்கள் வந்து குடிச்சிட்டு எங்கேயா ரோட்டில் படுத்துருக்காங்க நீங்கள் எங்கேயா கேட்டு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அந்த காலத்துலேருந்து நோவாவில் ஆரம்பிச்சுதாங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் குடிச்சிட்டு படுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அங்கே படுத்துருக்காங்க. ஏன் இதை வந்து அவர் பேசுகிறார், அந்த யூதர் பேசுகிறார். எங்கள் கலாச்சாரத்தில் ஒன்று இந்த ஒயின். அந்த ஒயின் வந்து நம்ம சரக்கு மாதிரியெல்லாம் இருக்காது. அது அவங்களா திராட்சை பழ சாறில் தயாரிக்கிற ஒரு காரியம். இப்போ நம்ம எப்படி 40 நாள் அந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த அந்த கலாச்சாரத்துக்கும் நம்ம நாட்டு காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு குடிக்கிறதுல ஸோ இந்த மாதிரி கலாச்சாரத்தை புரிய வைக்கணும். அளவுகள் இருக்குது, அந்த கண்ட்ரோலில் இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு குடிகாரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவில் இருப்பான். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். இப்போ தண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணும், அவனால் இருக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம பார்க்கணும். அது இது இல்லாமல் நல்லா இருக்க முடியாது, ஸோ எங்கேயுமே சாப்பாடில் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அதை நம்ம யோசிக்கணும். ஸோ அதை வந்து ஆவியானவர்கள் நீங்கள் வளரும்போது உடம்புலையும் கட்டுப்பாடு கொண்டு வருவார். நம்மளால் இஷ்டம் போல சாப்பிட மாட்டோம், இஷ்டம் போல் சுத்த மாட்டோம். ஸோ இது வந்து அது வேற. ஆனால் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான இந்த காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக வந்து கன்விக்ட் பண்ணுவார். நீ வந்து எனக்கு எப்படி கன்விக்ட் பண்ணார்னா, நீ வந்து நம்ம அடுத்த வாழ்க்கையை கெடுக்கலான்னு பரவாயில்ல, நீ பிறவிலே பாவி, நீ பிறக்கும் போதே பாவி தான் அப்படின்னு சொல்லி என்னை கன்விக்ட் பண்ணார். ஸோ இந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாவம் செஞ்சதுனால பாவி கிடையாது, நம்ம பாவியாக பிறந்ததுனால பாவி. ஸோ இதை புரிய வைக்கிறது வந்து மனுஷங்களால் முடியாது, ஆவியானவர் தான் புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜெல்லாம் மற்ற காரியங்கள் இருக்குது. நம்ம எங்கெங்கே போய் சிக்கிக்கிறோம், சிக்கிவிடாமல் பார்ப்பார், சிக்கினதுக்கப்புறம் வந்து உணர்த்துவார், அந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியானோட இடைப்படுதல் மூலமாக ஒரு சிலர் நம்ம பாவின்ற உணர்வை கொடுப்பார். எனக்கு வந்து அது வரைக்கும் நான் பாவின்னு ஏற்றுக்கவே இல்லை. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பாருங்கள் பாவின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த கன்விக்ஷன் ஆவியானவர் கொடுக்குற வரைக்கும் நான் எவனும் கெடுக்கலை, நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் அந்த கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் நான் யாருன்றது புரிஞ்சிச்சு. பிறகுலே நான் யார் அப்படின்னு புரிய வைப்பார். அந்த பாவ குணம் நமக்குள்ளே எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து அன்னைக்கு நடந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பார்த்தீங்க ஒரு சில நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் மனசில் ஓடுற சில சிந்தைகளை வச்சு சொல்கிறாரு, உன் சிந்தை எப்படி திருக்குள்ளதாக இருக்கு பாரு. எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து அப்படி இருக்குது. அந்த இருதயம் இன்னும் திருக்குள்ளதாக இருக்குது. அப்போது என் சிந்தை வந்து என் இருதயம் வந்து திருக்குள்ள இருதயம் தான். என் இருதயத்தில் வந்து இன்னும் பாவம் எண்ணங்கள் வருது, பாவத்துக்கு தூண்டுற எண்ணங்கள் வருது, சாத்தம் தூண்டுறாரு. ஆனால் அங்கேயும் ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் பண்ணுவார். இது வந்து அங்கே நடந்தது வந்து நம்ம பிறவிலே பாவின்னு உணர்வு வைக்கிறது. அதுக்கப்புறம் போகிற போக்கில் வந்து நம்ம எங்கெல்லாம் திருந்தணும், எங்கெல்லாம் சரியாகணுன்றது வந்து ஆவியான உணர்த்திட்டு இருப்பார். இது வந்து தொடர்ச்சியான மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கணும். இதைத்தான் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே எவ்வளோ அடங்கியிருக்கு, புரியுது தானே? நிறைய நேரத்தில் வந்து மனம் திருப்பிட்டியா நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு விட்டுட்டியா. இங்கே வந்து வெத்தலை பாக்கு விடுறதுலாம் சின்ன விஷயந்தான். வெத்தலை பாக்கு சாராயம், நான் வந்து வெத்தலை பாக்கு விட்டுட்டேன், சாராயம் குடிக்கிற விட்டுட்டேன், இந்த மாதிரி கோச்சாட்டை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. வெளிப்படையான சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு உள்ள மனசு வந்து இன்னும் இந்த நோக்கி இழுக்கும், இந்த பழசுக்குள்ளேயே இழுத்துட்ருக்கும். இது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இது வந்து டுவர்ஸ் அந்த ஹோலினஸ்க்குள்ளே போயிட்டே இருக்கும். டுவர்ஸ் சின் நம்ம இருந்தோம், மனசு வந்து இப்போ டுவர்ஸ் ஹோலினஸ். இப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப சுத்தமானவர். அந்த சுத்தத்துக்கு நேராக நம்ம கவரப்பட்டுக்கிட்டே இருப்போம். நான் இன்னும் சுத்தமாகணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும். ஸோ அந்த இதுதான் வந்து நமக்கு தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு மனம் திரும்புதல். இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். புது வாழ்க்கை வாழ தீர்மானித்தல். இந்த முதல் மனம் திரும்புதல் ஒரு தீர்மானம் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ அந்த தீர்மானத்தில் நிற்க வைக்கிறதுக்கு ஆவியான உதவி செய்யணும். தீர்மானத்தை எடுக்க வைக்கிறதுக்கும் ஆவியானவர் தான் செய்கிறாரு. தீர்மானத்தில் நிற்க வைக்கிறதுக்கு அவர் தான். இப்போ இயேசுடைய இந்த விசுவாசம் மனம் திரும்பலுக்கு ஏதுவான விசுவாசம் அப்படின்னா இயேசுடைய சாவுக்குள்ளேயும் இயேசுடைய உயிர்த்தலுக்குள்ளேயும் நம்மளை வந்து முக்கிறது அப்படின்னு என்ன புரியுது? நம்ம இந்த நாளை மட்டும் பேசிட்டு நம்ம முடிக்கலாம்.
அப்போஸ்தலர் உபதேசம்னு சொல்லி பார்க்கும்போது இயேசுடைய மரணத்தை விசுவாசிக்கிறோம் அல்லது உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தில் வந்து இயேசுடைய மரணத்தில் நானும் என்னை சேர்த்துக்கிறேன், இயேசுடைய உயிர்த்தெழுதலில் நானும் என்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சாகும்போது நானும் அங்கே செத்தேன், இயேசு உயிரோடு எந்திக்கும் போது நானும் அவரோட உயிரோடு இருந்துச்சேன் அப்படின்றதான் விசுவாசம். மனிதர்களுக்கு எதுவான விசுவாசம்னா இதுதான். ஸோ இதில் என்ன சக்தி அடங்கியிருக்குது? ரொம்ப முன்னாடியே தொடங்கிடுச்சு. ஆதாம் ஏவாளுக்குள்ள அவன் மனசை தானே முதல்ல பிசாசு சிறைப்படுத்துது. அங்கே தான் அவனுக்கு ரெட்ஷிப் கொடுக்குறது, ஜென்ரேஷன் அப்படியே வருது. அந்த ஒரு செயலுக்கு பிறகு தானே அவங்களுக்கு மனம் திறக்கப்படுது. அதனால் எல்லாம் நன்மை, அன்பு, பரிவு, பாசம், பரிதாபம், இரக்கம், தயவு, அதுக்கு மாற்ற இராக்கியம். இல்லை, இந்த விசுவாசத்தை மட்டும் முக்கியப்படுத்தலாம். இங்கே எதை நான் விசுவாசிக்கணும்? இயேசுடைய மரணத்தை விசுவாசிக்கணும், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும், இதுக்குள்ளே என்னையும் சேர்க்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான சத்தியம். இயேசு செத்தாரு உண்மைதான், அதை விசுவாசிக்கிறோம். இயேசு உயிரோடு இருந்துச்சாரு, அதை விசுவாசிக்கிறோம். அதுக்குள்ளே நான் இப்போ என்ன சேர்க்கணும்? இந்த என்ன சேர்க்கறது இங்கே எப்படி நடக்குதுன்னா இந்த விசுவாசம் ஆதாமனால் உண்டான சாபத்துக்குள்ள இதில் போச்சு. ஓகே, அந்த பாவம் மனிதனுக்குள்ள இருந்த பாவம் அதான் சொல்ல வந்தேன். அந்த பாவமெல்லாம் எங்களுக்குள்ள வராது. வருதுன்னா அது அவர்களே கேட்கணும், எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்குலாம் சொல்ல எனக்குமே இப்போ அந்த சொன்னது பயங்கர அஜித் ரசிகர் தான். அஜித்தோட ஃபஸ்ட் படம் எப்போ போட்டாலும் நமக்கு போயிடும். அந்த மாதிரி வந்தது. ஆனால் என்னால் முடியலன்னு சொல்கிற இடத்துல நான் விரும்புகிறேன், என்னால் இதெல்லாம் முடியல அப்படின்னு ப்ளேயர் பண்ணால் நமக்குள்ள நடக்குது. இப்போ இந்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தே கிடையாது. சினிமா தேட்டருக்கு போய் ரொம்ப அதான் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, அது அதோட இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா எனக்கு முடியாது, ஆனால் நீங்கள் செஞ்சோம்னா மனுஷன் தான் எனக்கு முடியலன்னு சொல்லும்போது இந்த இது கோட் பண்ணும்போது நமக்கு நிச்சயம் அவர் உதவி பண்ணால் நம்ம அதை மறந்துடுறோம். அது நிறைய விஷயத்தில் நடக்காது. அந்த மனமாற்றன்றது வந்து விசுவாசத்தின் அடிப்படையிலையும் இருக்குது. ஓகே, முக்கியமாக இதை விசுவாசத்தை தான் நம்ம வாழ்க்கையில் அது கிரியைகளை கொண்டு வர முடியும். இந்த விசுவாசத்துலேயே சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குது. நான் இயேசு கூட செத்துட்டேன்னா உயிரோடு இருக்கணும், பழைய மனுஷன் வந்து இயேசுக்குள்ளே சேர்க்கணும். விசுவாசம் அதோட சேர்ந்த கிரியைன்னு சொல்லி பார்க்குறோம். விசுவாசம் வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ வந்து இந்த விசுவாசத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். பேசுனா எதுனா நீ அடிச்சிருவேன், நீ கொன்றுவேன், கண்ணை குத்திடுவேன், இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தனால நம்ம வந்து ஆனால் நம்ம தப்பு பண்ணால் நம்ம கண்ணை குத்தலை. இப்போ தப்பு பண்ணால் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், எல்லா தப்பு பண்ணாலும் சாப்பாடுக்கு ட்ரெஸ் இருக்குது. அதனால் நமக்கு அந்த பயம் வரல ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் எங்கேயும் நமக்கு வந்து ஒரு அன்பை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் இந்த மனதிற்கு சரியான மனதில் வரும். கடவுள் ஏன் வந்தாரு, இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்தும் போது தான் நம்ம வந்து இவ்வளோ அன்பை நேசிக்கிறவரை நம்ம ஒருத்தர் நமக்குள்ளே இருக்கிறான்றதே நிறைய பேர் தெரியுது. இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே தான் இருக்காரு, நம்ம வேற இடத்துல தேடுற மாதிரி நம்ம பண்ணுறோம். அது இந்த சில விஷயங்களை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரும்போது அது சரியான மனந்தருதல் மக்களுக்கு வர்றது இல்லை. இல்லைன்னா பயத்தின் அடிப்பில் பண்ணுறாங்க, பக்தியின் அடிப்பில் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்பின் அடிப்படையில் உள்ளே வரும்போது அது ஒருபோது அது மாறுறதில்லை. அதனால் அது விசுவாசத்தை இன்னும் உறுதியாக பிடிக்குது. நம்ம மனம் திரும்புறது கூட சரியாக சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலக வாழ்க்கை நம்ம லேசாக தான் பார்த்தோம், இன்னும் அதிலே நிறைய இருக்குது. மனம் திரும்புதல், இந்த விசுவாசம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கேன், அப்பா அம்மா மூலமாக பிறந்திருக்கிறேன். எனக்குள்ள ஆதாமில் ஆரம்பித்த பாவ சுபாவம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்குள்ள மூலமாக எனக்குள்ளே வந்துச்சு. இந்த ஜென்ம பாவம் பாவ சுபாவம் எல்லாருக்குள்ளே இருக்குது, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, இயேசுவை தவிர. ஆமாம், இயேசுக்குள்ளே இருந்துச்சா இல்லைன்றது நமக்கு தெரியல. அது மரியாதைக்குள்ளே வந்ததுனால பாதியாக இருந்திருக்கணும், யோசிப்பு கிடையாது. ஆனால் பிதா வித்து இருக்குதுனால. ஆனால் இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த விசுவாசத்தினால தான் நம்ம மறுபடி பிறக்கிறோம். அந்த மறுபடி பிறக்கிறத வந்து நம்ம கண்ணில் யாரும் பார்க்கல, உள்ள ஒரு பிறப்பு நடக்குது. இந்த விசுவாசம் வர வர உள்ள ஒரு பிறப்பு நடக்குது. எப்படி வந்து மரியாளுக்கு வந்து தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் போது இயேசு கற்பத்தில் உருவாகுறாரு. அந்த தூதன் சொன்ன தேவ வார்த்தையை மரியாதை விசுவாசிக்கும் போது கற்பத்தில் இயேசு உருவாகுறாரு. அதே மாதிரி தான் இந்த இயேசுடைய மரணத்துக்குள்ளாக நம்மளை விசுவாசிக்கும் போது, இயேசுடைய உயிர்த்ததுக்குள்ளாக நம்மளை விசுவாசிக்கும் பொழுது உள்ள இயேசு உருவாகிறான்னு சொல்லிப்பாங்க. இது வந்து தேரி தான், ஆனால் சத்தியம் இருக்குது. தேரியாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை பேசணும் சர்ச்சில். இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா மூலமாக பிறந்ததுனால சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ளைம்பாங்க, அப்பா பிள்ளைம்பாங்க.
ஒட்டிகிட்டே இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கூட அம்மா ஒட்டிகிட்டு இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க அதுலேருந்து வந்ததுனால அதை சார்ந்தே இருக்கிறாங்க. அது சார்ந்து இருக்கிற ஒரு சுபாவம். இது வந்து நம்ம வந்து இப்போ ஆதாம் மூலமாக வந்ததுனால, அல்லது தாத்தா பாட்டி அப்பா அம்மா மூலமாக வந்ததுனால, இந்த உலக காரியங்களை சார்ந்து இருக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்க தான் செய்யும். அந்த யாக்கோபு கூட அம்மா கூட பட்டுதல். ஆனால் இதுக்கு சாகணும். இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் சாகணும். இப்போ மறுபடி எப்படி பிறந்தோம், எங்கே பிறந்தோம்? இப்போ அதுவும் விசுவாசத்தில் தான் நடக்குது. இந்த விசுவாசத்தில் இதில் அடங்கியிருக்கிறதெல்லாம் நம்ம இதை பேசுகிறோம். இந்த மறுபடி பிறந்தது நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி நடக்குது? அது இந்த 4 உபதேசத்தில் இவ்வளோ அடங்கியிருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ மறுபடி பிறக்குன்றது வந்து உள்ள ஆவிதான். நமக்குள்ளே இருக்கிற ஆவி அது வரைக்கும் செத்து போயிருந்துச்சு, அது இப்போ பிறந்துருச்சு, ஆவியானவரால் பிறந்துருச்சு. இப்போ இந்த ஆவியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இயேசு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இந்த ஆவியானவருக்கு வந்து நம்ம மாம்சத்தில் பிறந்தது, சுபாவங்கள் இருக்குது, அப்பா அம்மா படி, தாத்தா பாட்டு படி, உலகப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னொரு பக்கம் ஆவியானவரால் மறுபடி பிறந்தது. இப்போ ஆவியானவரை சார்ந்து வாழணும். அங்கே தான் நமக்கு தூத்து போகிற ஒரு அனுபவம். பிறந்துட்டோம், ஆனால் வாழ்கிறோமா? ஆவியானவர் படி வாழ்கிறோம். ஆவியானவர் படி வாழ்றதுன்னா என்ன? ஆவியானவர் நம்ம நடத்தணும், ஆளுகை செய்யணும். ஆவியானவரை சார்ந்து வாழ்றதுன்னா எப்படி? அவர் உள்ள இருக்கிறான்ற ஒரு நினைப்பு முதல்ல இருக்கு. அது இப்போ இல்லாமல் அடிப்படையில் அது நம்ம உள்ளே இருக்கிறாரு, நம்ம அவரை பிரதிபலிக்கிறோன்ற ஒரு அதை சொல்லி கொடுத்துட்டாலே அளவுக்கு அந்த நம்ம சர்ச்சில் போய் இங்கே இருப்பார், பைபிளுக்குள்ள இருப்பாரு, அங்கே சிலுவைக்குள்ள இருக்காரு போயிட்டு நமக்குள்ள இருக்காரு அப்படின்றது அந்த இதுதான் முக்கியம். ஆவியானவர் உள்ளே இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்து எப்போதும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்னொன்று வந்து ஆவியானவர் வந்து நம்ம பார்க்க முடியல, வார்த்தை வந்து ஆவியாக இருக்குது. வார்த்தை மூலமாக பேசி இப்போ நம்ம பார்த்த சந்திரனுடைய அந்த வாக்குத்தத்த வசனங்கள், இந்த ஆவியானவர் என்ன? இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கும் அங்கே விடுதலை உண்டு அப்படின்னா, வசனம் எங்கே இருக்கும் அங்கே விடுதலை, அந்த வசனத்தின் புரிதல் எங்கே இருக்கும் அங்கே விடுதலை உண்டு. அந்த வசனமும் ஆவியும் நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, வசனத்தையும் இயேசுயும் பிரிச்சுன்னு பார்க்க முடியாது. ஸோ இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அப்போது வசனத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் உலகத்தில் கேட்குற காரியங்கள் படி வாழ்கிறோம், அப்பா அம்மா சொல்படி வாழ்கிறோம், தாத்தா பாட்டி சொல்படி வாழ்கிறோம். இனிமேல் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்டு வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. ஸோ இது எல்லாமே விசுவாசத்தில் நடக்கணும். இது வந்து பார்த்தெல்லாம் நடக்க கிடையாது, எல்லாமே விசுவாசம் ஒரு இதுதான். விசுவாசத்தில் ஆவியானவருக்குள்ளே இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் வந்து என்னை நடத்துகிறாரு, என்னை பேசுகிறாரு, என்னை இது செய்ய சொல்கிறாரு, இது செய்ய வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அனுபவம் எல்லாமே விசுவாசின் படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்குறோம். இதை கிரியையில் நமக்கு அந்த விசுவாசன்றது வந்து நான் ஏசு கூட சாகிறேன், இந்த சுபாவத்துக்கு நான் சில நேரத்தில் பழைய சுபாவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சாத்தான் சொல்லுவான் இது மாறாது, இது ஜென்ம சுபாவம், இது உன் சுபாவம் மாறாதுன்னு சொல்லுவான். நம்ம என்ன சொல்லணும்? இயேசுக்குள்ளே நான் இயேசு இதை அழிச்சிட்டாரு, இயேசுக்குள்ளே நான் இது செத்துட்டேன், இயேசுக்குள்ளே நான் மறைச்சிட்டேன்ற ஒரு காரியங்களும் இது வந்து அனுதின ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் தான். ஸோ மனம் திரும்புதல் வந்து டுவர்ஸ் ஹோலினஸ், மனசை மாற்றணும். டுவர்ஸ் சின், டுவர்ஸ் என்ன சொல்லு, அந்த பாவம் அழிவுக்கு நேராக மனசு ஓடிட்டு இருந்துச்சு, அந்த மனசை இப்போ பரிசுத்தம் நித்திய வாழ்க்கைக்கு நேராக திருப்புறது தான். இந்த விசுவாசம் சொல்லி பார்க்கும்போது இயேசு முக்கியங்க. இயேசு வந்து என் பழைய வாழ்க்கையை சிலுவையில் கொண்டுட்டாரு, அழிச்சிட்டாரு. அவர் உயிரோடு எந்திக்கும் போது என்னையும் உயிரோடு எழுப்பினார். கொன்னது வந்து பழைய வாழ்க்கைக்கு, பழைய பாவத்துக்கு. உயிரோடு எந்திக்கும் போது புதிய வாழ்க்கை, புதிய ஆவியானோடு சேர்ந்து புதிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம், அதோடைய கிரியைகள் தான் நம்ம பேசுகிறோம். விசுவாசம் மட்டும் பத்தாது. ஸோ அதோடைய கிரியைகள்னு பார்க்கும்போது பழசங்களாக வருதோ அங்கெல்லாம் நம்ம சாகடிக்கணும், அல்லது சாகடிக்க ஆண்டோட்ட கேட்கணும். பவுல் சொல்கிறாரு, நான் இயேசு சிலுவையில் அறியப்பட்டேன். பிரமாணத்தை சேர்த்து சொல்கிறாரு. யூதர்கள் வந்து அதுக்கும் அடிமையாக இருந்தாங்க. வந்து நம்ம பிரமாணம்னு சொல்லி பார்த்தோம், பிரமாணம் நல்லது தான் கொடுக்கப்பட்டது, பிரமாணம் வந்து ஆவியானவரில் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிரமாணத்துக்கு யார் அடிமையாயிட்டாங்க? யூதர்கள் அடிமையாயிட்டாங்க. இப்போ அதையும் சிலுவையில் அடிக்கிறாரு பவுல், அதை எடுத்து கொண்டு போய். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம சபைக்கு போவோம், சபையில் சில காரியங்களை செஞ்சு இதுதான் எனக்கு நீதியை கொண்டு வருதுன்னு சொல்லி பழகிடுவோம். ஒரு காலத்தில் தசமபாகமாக இருக்கலாம், அது விடாத ஆராதனையாக இருக்கலாம், அது விடாத உபவாசமாக இருக்கலாம். இது எனக்கு ஒரு நீதியை கொண்டு வந்திருக்கும், இதுதான் எனக்கு நீதின்ற மாதிரி. நான் செஞ்சதுனால கடவுள் நான் பிடிச்சவன். இந்த நீதினா வேறு ஒன்றும் கிடையாது, நான் இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் கடவுள் பிடிச்ச செயல் நான் செய்கிறேன், இதனால் நான் நீதிமான் அப்படின்னு நமக்கு நாமே தீர்மானிச்சுக்கிறோம். ஸோ இந்த நீதி தான் யூதர்களுக்கு வந்துச்சு.
நான் இந்த பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிக்கிறேன், உண்மையிலே கடைப்பிடிக்கல கடைப்பிடிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு நான் நீதிமான்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வர்றாங்க. இதே மாதிரி இன்றைக்கும் நடக்குது சபைகளில் பார்த்திங்க அப்படின்னா, நான் தவறாத ஆராதனை, தவறாத காணிக்கை, தவறாத உபவாசம், இதெல்லாம் வந்து சுய நீதிக்குள்ளே கொண்டு போயிருக்கு. ஸோ இதையும் சேர்த்து தான் சிலுவையில் அறையணும். நான் இந்த செஞ்சதுனால நான் நல்லவன் கிடையாது, அவர் என்னை உயிர்ப்பிக்கிறார், அவரே வந்து பழைய சுபாவத்தை கொள்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அனுதின வாழ்க்கைக்குள்ளே போகிறது தான் விசுவாசம் சொல்லி பார்க்குறோம். தண்ணீர் முழுக்கு வந்து இதுக்கு ஒரு அடையாளம். இப்போ ஆவிக்குரிய அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இயேசுக்குள்ளே வாழ்கிறது தான், இயேசு போல வாழ்கிறது, இயேசுக்குள்ளே வாழ்கிறது, இல்லைன்னா இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியாக வரும். எனக்கு சில நேரத்தில் சிந்தைகள் மாறும் அந்த மாதிரி. அப்போது வந்து நம்ம இயேசு போல இல்லைன்னா கூட இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியாக வரும். இந்த மாதிரி பல காரியங்களை வந்து சத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், இயேசுவை போல மாறுறதா இருக்கணும், அல்லது இயேசுக்கு ஒத்த மனவாட்டியாக மாறுறது இருக்கணும். இது வந்து ஒரு மாறிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ நல்ல ஒரு அல்டிமேட் கோல் என்னவாக இருக்கணும், இந்த தண்ணீர் முழுக்கில் இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து மனதிரும்புதல், ரெண்டாவது விசுவாசம், இந்த மூணாவது வந்து தண்ணீர் முழுக்கில் வந்து இயேசுவோட அல்லது இயேசு போல அது இயேசு கொத்த மனவாட்டியாக வாழ்கிற ஒரு டார்கெட்டை வச்சுக்கிறது தான் ஞானஸ்நானத்தின் ஆவிக்குரிய அர்த்தம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆவியானுடைய முழுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செயல்பாடு, ஆவியானவர் மூலமாக நம்ம செயல்படணும். ஒரு வேலையை கொடுக்குறவர் யார்? திரும்ப திருத்துவத்துக்குள்ளே போயிருக்கு. வேலையை கொடுக்குறவர், வேலை செய்கிறவர் அம்மனும் இல்லை, இயேசு தான் வேலையை கொடுக்குறாரு. அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை கொடுக்குறது ஆவியானவர், செயல்படுகிறவர் பிதா. இந்த திருத்துவத்தை கொஞ்சம் பிரித்து மேயணும். ஆனால் பிரித்தா ஒருத்தர் தான் வந்து நீங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சத்தியத்தில் இருக்குது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. இயேசு சொல்கிறாரு, நானாக செய்யலப்பா, எங்கள் அப்பா எதை செய்கிறத நான் பார்க்குறேனோ அதை செய்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நானாக செய்யலப்பா, இயேசு எதை செய்கிறாரோ என் மூலமாக அதை செய்கிறாரு. அதை செய்கிறதுக்கு ஆற்றலை கொடுக்குறவர் ஆவியானவர், செயல்படுத்துகிறவர் பிதா. ஸோ இந்த சத்தியம் தான் நம்ம முழுக்கு அந்த அபிஷேகம் சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த 4 தான் பிரதானமான உபதேசம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாக அப்போஸ்தலர் உபதேசம் அப்படின்னா 4. அந்த ஊழியங்கள் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் ஊழியத்தின் மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மற்ற காரியங்கள் வருது நம்ம அடுத்த வாரத்தில். அப்போ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா கேட்க விரும்புகிறீங்களா? ஏதாவது முடிச்சுக்கிறேன். அண்ணன் வரணும். ஸோ அப்போஸ்தலர் ஊழியத்தின் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நல்லது இருந்துச்சு, கெட்டது இருந்துச்சு. அது ஒரு இது நம்ம ஏற்கனவே பேசினது தான். அங்கே செத்தவங்களை உயிரோடு எழுப்புனாங்க, சாகும் அடித்தாங்க. அதனால் நம்ம நல்லது மட்டும்தான் நடக்குன்ற மாதிரி இல்லாமல் இந்த ஊழியத்தின் மாதிரியில் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஓவராலாக சொல்லிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். கெட்டதுன்றது வந்து மரணமும் இருந்துச்சு, அங்கே ஜீவனும் இருந்துச்சு, மரணமும் இருந்துச்சு. இது வந்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நல்லா கூடி வாழ்ந்தாங்க, எல்லாம் ஒரே சொத்தை வச்சு அனுபவிச்சாங்க. சண்டையும் இருந்துச்சு. அவங்க வந்து எல்லா நேரத்திலும் ஒன்று போல் ஒரு சொத்தை வச்சு ஒன்றா அனுபவிச்சாங்க, ஒரே மனதில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள சீசர்களும் ஒன்றா இருந்தாங்க, ஒரு மனத்தினால அவங்க தீர்மானித்தாங்க. சில நேரத்தில் அவங்களுக்குள்ள சண்டையும் வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தின் மாதிரியில். சில நேரத்தில் நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதெல்லாம் விட்டுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாம் இருந்துச்சு. நம்ம சபையிலே அது இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்குன்றது மாதிரி. தனித்துவம் வாய்ந்தது பொதுவானதுன்னு பார்த்தீங்கன்னா, பவுலை வந்து இயேசு வித்தியாசமாக சந்திக்கிறாரு. அதே மாதிரி என்ன சந்திக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ தனித்துவம் எதை பார்க்குறோன்னா, ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னா அது தனித்துவமானது. ஸோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பொதுவானது அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கும். சில இடத்துல அணிபாஸ் போகிற இடத்துலலாம் பேசுவாங்க, கை வச்சோன்னு அணிபாஸ் வரும், கை வச்சோன்னு சுகம் கிடைக்கும். இதெல்லாம் பொதுவானது, அது நம்மளுக்கு கொண்டு நடக்கும். அந்த மாதிரி தனித்துவமானது இருக்குது, பொதுவானது இருக்குது. அப்புறம் அப்போஸ்தலர்களை அனுப்புதல், இப்போ சொன்னால் அனுப்பப்படுதல், அனுப்புகிற வேலை ஒன்று இருந்துச்சு. இந்த நாட்களில் வந்து அனுப்புகிற வேலைகள் சபைகள் அவ்வளோ செய்கிறதில்ல, அனுப்புகிற வேலை இருந்துச்சு. அப்புறம் நகரங்கள் கிராமங்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு செயல் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. ஒரு நற்செய்தி அறிவித்தல் இருந்துச்சு, இயேசுக்கு சீசர்களை உருவாக்குதல் இருந்துச்சு, சபையை நிறுவுதல் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் சபைகள் நம்ம பேசுகிறோம். சபை நிறுவும் போது எப்படியெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ சபை நிறுவனதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, ஒரு சபை நிர்வகிச்சுன்னா சபைக்கு தலைவர்களை மூப்பர்களை நியமிக்கணும். ஸோ அது நடந்துச்சு. அதுவும் இந்த அப்போஸ்தலர் சபையில் செய்வாங்க, மூப்பர்களை நியமிக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற ஊருக்கு போகிறது. அதுக்கப்புறம் இதே நடைமுறை திரும்ப பின்பற்றுறாங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்த்தோன்னா இந்த 9 விதமான காரியங்கள் வந்து திரும்ப நடக்கும்.
ஸோ இதுதான் அந்த ஊழியத்தின் மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இதை நம்ம அடுத்த வாரத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஊழியத்தின் மாதிரியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம செய்கிறோமா, நம்ம செயல்படுறோமா அப்படின்றத நமக்கு பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஜெபம் பண்ணலாம். ரிச்சர்ட் ஜெபம் பண்ணுறியா?